ஸ்ரீமத்யை விஷ்ணுசித்தார்ய மனோநந்தன ஹேதவே நந்த நந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களம். ஸ்ரீமன்மஹாபூதபுரே ஸ்ரீமத்கேசவ யஜ்வனः காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்களம். வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழான திருப்பாவையில் ஆழிமழை கண்ணான தொடங்குகிற 4ஆம் பாசுரம் இன்று. ஆண்டாள் தன்னை ஒரு இடைப்பெண்ணாக எண்ணிக்கொண்டாள். அதுவும் வடதேசத்திலே இருக்கிற கோகுலத்தைச் சேர்ந்த பெண்ணாக தன்னை கருதி கொண்டாள். தான் இருக்கிற ஊரையே கோகுலமாக எண்ணினாள். கண்ணனுடைய காலத்திலேயே வாழ்வதாகவும் கருதினாள். வடபெருங்கோயிலுடையானையே கண்ணனாக கண்டாள். அவனிடத்திலே சென்று பறைன்னு சொல்லப்படுகிற அந்த தொண்டு செல்வம் அதை கேட்பதற்காக புறப்பட்டிருக்கிறாள். பகவானிடத்திலே நாம் செல்லும்போது பலரோடும் சேர்ந்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற பேருண்மையை புரிந்து கொண்டு மற்றைய பெண்களையும் அழைத்து கொண்டு கண்ணனிடத்திலே செல்லுகிறாள். நாம பகவானுக்கு ஆட்பட்டிருக்கிறோம்னால் மற்றைய தேவதைகள் நமக்கு ஆட்பட்டிருப்பார்கள். நாம பெருமானுடைய தொண்டன் அப்படின்னு இருந்தோமாகில் மற்ற தேவதைகள் நமக்கு தொண்டர்களாக இருப்பார்கள். அதைத்தான் இன்றைய பாசுரம் விளக்குகிறது. இந்த பெண்கள் நோன்பு நோற்பதுன்னு முடிவெடுத்து விட்டார்கள். முதற் பாசுரத்தாலே ஆசை இருக்கிறவர்களெல்லாம் வாருங்கோள்னு கூப்பிட்டார்கள். செய்யத்தக்கது செய்யத்தகாதது அதை பற்றி 2ஆம் பாட்டிலே தெரிவித்தார்கள். நோன்பு நோற்பதாலே உலகம் அடையும் நன்மை, அது தீங்கின் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கையலுகள பூங்குவளை போதில் புதுவண்டு கண்படுத்த தேங்காதே புக்கிருந்து சீர்த்தபலவத்தை வாங்கக்குடன் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து அப்படிங்கிற அந்த வரிகளாலே காட்டப்பட்டது. இன்றைய பாசுரம் வருணதேவன் இந்த பெண்களை பார்ப்பதற்கு வருகிறான். என்ன மழை வேணும்னு சொன்னால் அந்த மழைக்கு அதிதேவதையாக இருப்பவன் வருணன். அந்த வருணன் இந்த பெண்களை பார்த்து, நீங்கள் நோன்பு நோக்கிறீர்கள், இதில் என்னுடைய பங்கும் இருக்க வேண்டும்னு நான் ஆசைப்படுகிறேன். நானும் ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். எனக்கு கட்டளையிடுங்கோள்னு கேட்கிறான். நான் என்ன செய்யணும்னு நீங்கள் கட்டளையிடுங்கோள், செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். அதனால தான் ஆழிமழை கண்ணான அவனை அழைக்கிறார்கள். கீழேயே அடியேன் உபன்யாசத்தினுடைய ஆரம்பத்திலேயே, அதாவது இன்றைய தினம் வந்தவுடனே ஒரு விஷயம் சொன்னேன். நாம பகவானுக்கு ஆட்பட்டிருக்கிறோம்னால் தேவதைகள் நமக்கு ஆட்பட்டிருப்பார்கள். ஸ்ரீவிஷ்ணு புராணத்திலே ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. தண்டதரனான யமன், யமதர்மராஜன், அவன் ஒரு நாள் தனக்கு கீழே வேலை பார்க்கிறவர்களை பார்த்து, இன்னைக்கு எவ்வவர்களை நரகத்திற்கு அழைத்து கொண்டு வர வேண்டுமோ அவர்களை எல்லாம் தவறாமல் பிசகின்றி கொண்டு வர வேண்டியது அப்படின்னு ஆணையிட்டான். என சேவகர்கள் கைகளிலே பாசக்கயிறு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த ஆன்மாக்களை இங்கே கட்டி இழுத்து கொண்டு வர வேண்டுமோ அன்னவர்களை கிரமமாக அழைத்து வாருங்கோள் அப்படின்னு சொன்ன உடனே
ஆகட்டும் மகாராஜான்னு சொல்லிட்டு அந்த சேவகர்கள் எல்லாம் அங்கிருந்து கிளம்பினார்கள். அப்ப யமதர்மராஜன் அவர்களை எல்லாம் தடுக்கிறார். ஒரு நிமிஷம் நில்லுங்கோள், இன்னமும் சொல்ல வேண்டியது ஒன்றுண்டு அப்படின்னார். அவள்லாம் பக்கத்துல வந்தா. இன்னும் கிட்ட வாங்கோன்னு கூப்பிட்டுட்டு அவர்கள் செவிகளிலே அவர் என்னமோ முணுமுணுத்தார், கிசுகிசுத்தார். என்ன சொல்லப்பட்டதுனால், ஸ்வபுருஷம் அபிவீக்ஷ்ய பாசஹஸ்தம் வததி யமக்கிலத்தஸ்ய கரணமூலே. பக்கத்துல கூப்பிட்டு காதுல சொல்றார், பாசக்கயித்த கையில் எடுத்துட்டு புறப்பட்டுட்டீங்களே, நான் சொன்னபடிக்கு எவ்வவர்களை நரகத்திற்கு அழைத்து கொண்டு வர வேண்டுமோ அவர்களை அழைத்து கொண்டு வாருங்கோள். ஆனால் நீங்கள் மறந்தும் கூட விஷ்ணு பக்தர்களிடத்திலே செல்லாதீர்கள், வைஷ்ணவர்களிடத்திலே போகாதீர்கள். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவர்கள் நமக்கு பிரபுக்களாக இருக்கிறார்களே தவிர நாம அவர்களுக்கு தலைவர்கள் என்று கருதாதீர்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அதை கூப்பிட்டு காதலே சொல்லுகிறார். இந்த ஸ்லோகத்தை திருமிழிசை ஆழ்வார் ரொம்ப அழகாக தமிழ்படுத்தி இருக்கிறார். ஸ்லோகம் இருப்பது ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே. திருமிழிசை ஆழ்வார் நான்முகன் திருவந்தாதியிலே பாடுகிறார். திறம்பேன்மின் கண்டீர் திருவடி தன் நாமம் மறந்தும் புறந்தொழா மாந்தர் இறைஞ்சியும் சாதுவராய்ப் போதுமென்கள் என்னான் நமனும் தன் தூதுவரை கூவிச் செவிக்கு. பக்கத்துல கூப்பிட்டு காதிலே தெரிவித்திருக்கிறான். பரிஹர மதுசூதன பிரபன்னானு பிரபுரகம் அந்நிய நிருணாம் ந வைஷ்ணவானாம். அவன் சொன்ன வார்த்தை இதுதான். நான் எல்லாருக்கும் தலைவன் தான், ஆனா மற்றவர்களுக்கு தலைவனாக இருக்கிறேன். ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு நான் தலைவன் அல்லேன், அவர்கள்தான் நமக்கு பிரபுக்கள். இதை ஞாபகம் வச்சுக்கோங்கோ. நீங்க ஏதோ பாசக்கயித்தை எடுத்துண்டு கொத்து கொத்தா நரகத்துக்கு பலரை அழைத்து கொண்டு வருவதாக யமதர்மராஜன் நம்மிடத்திலே சொல்லி இருக்கிறார். கிடைக்கிறவாளெல்லாம் அழைச்சிட்டு போடுவோன்னுட்டு விஷ்ணு பக்தர்களிடத்திலே போய்விடாதீர்கள். நல்ல விஷயத்தை தானே சொல்லியிருக்கார், நல்ல உபதேசம் தானே. அதை என்னத்துக்காக கூப்பிட்டு காதுல சொல்லணும்? ஆனால் உறக்க சொல்லலாமே. நான் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிற வாழில் ஒருத்தரை பக்கத்தில் கூப்பிட்டுட்டு, ஆழிமழை கண்ணா ஒன்றும் நீ கைக்கரவேல், அது ஒன்னொன்னுத்தையும் சொல்லி அதுக்கு அர்த்தத்தை ரொம்ப சுருக்கமாக சொன்னேன்னா கேட்குறவர் என்ன நினச்சிப்பார், இன்னமும் பெரிய ரகசியம் சொல்கிற மாதிரி. இது எல்லாருக்கும் சொன்னால் சந்தோஷமாக கேட்டு போவாளே, அதனால் ஒருத்தர் மட்டும் கூப்பிட்டு என்ன சொல்லலாகுது, சொல்லலாகட்டும், அது எல்லாருக்கும் சொல்லலாமே அப்படின்னு அவர் நினச்சிப்பார் இல்லையோ. அப்போ யமதர்மராஜன் நல்ல உபதேசத்தை தான் பண்ணியிருக்கார். ஏன் அதை கூப்பிட்டு பக்கத்தில் கூப்பிட்டு காதிலே சொன்னார்னு ஒரு கேள்வி எழுந்தது. ரொம்ப அழகான சமாதானம் சொன்னார். இவர் உறக்க சொன்னார்னு வச்சுக்கோங்கோ, அங்கெல்லாம் போகாதீங்கடா, விஷ்ணு பக்தர்கள் கிட்டலாம் போய் வாலாட்டாதீங்கோ அப்படின்னு சொன்னார்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாருக்கும் கேட்டுடுமா, பகவான் காதிலும் விழுந்து விடும். இவன் இப்படி சொல்றான்னா ஒருவேளை இவ போறதா இருந்தா போல் இருக்கு, அதனால போகாதேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப போகிறதா இருந்தீங்களான்னு கோபிச்சுட்டு அவர் வந்துருவார். புரியுறதா? இவ போற பிளான் வச்சிருந்தா போல் இருக்கு, அதனால தான் அங்கெல்லாம் போகாதீர்கள் அப்படின்னு இவன் உறக்க சொல்லுகிறான். அதனால கோபித்து கொண்டு பகவான் தண்டித்து விடுவாரோ அப்படிங்கிற அச்சம் ஏற்படுகிறதாம். அதனால யார் காதிலேயும் விழாத வண்ணம் பக்கத்துல கூப்பிட்டு பொறுமையாக காதிலே சொல்லுகிறார்கள். இது பொருள். அப்ப என்ன அர்த்தம் கிடைக்கிறதுன்னா, மற்றைய தேவதைகள் விஷ்ணு பக்தர்களுக்கு ஆட்பட்டிருப்பர்கள், விஷ்ணு பக்தர்கள் பெருமானுக்கே ஆட்பட்டிருப்பர்கள். அதனால வருணதேவன் கையை கூப்பிக்கொண்டு நான் என்ன செய்யட்டும்னு கேட்கிறான். முதலிலே சொல்லுகிறார்கள், ஆழிமழை கண்ணா, பகவான் லக்ஷ்மிபதியான நாராயணன் பிரமனை படைத்தான், பிரமனை கொண்டு ருத்ரனை படைத்தான். அந்த தேவதைகளை கொண்டு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை எல்லாம் பண்ணுகிறார். படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் பண்ணுகிறார். படைக்கிற பொறுப்பை பிரம்மாவினிடத்திலே கொடுத்தார், காக்கிற பொறுப்பை தாமே வைத்து கொண்டார். சம்ஹாரமூர்த்தின்னு சிவனுக்கு பெயர். சம்ஹரிக்கிற காரியத்தை அவரிடத்துல கொடுத்தார். எல்லாமே கஷ்டமான காரியம்தான், ஒன்றும் சுலபமான காரியம் கிடையாது. இப்போ பிரம்மா பண்றார், ருத்ரர் பண்றார், இந்திரன் பண்றார், அவளுக்கு மட்டும் அத்தனை சாமர்த்தியம் இருக்கிறதா? பரமாத்மா தான் உள்ளுக்குள்ள இருந்து யாவற்றையும் நடத்துகிறார். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பகவான் தானே விஷ்ணுவாக இருந்து கொண்டு காக்கிற பொறுப்பை எடுத்து கொண்டிருக்கிறார். காக்கும் இயல்பினன் கண்ண பெருமான்னு சொல்லுவார்கள். அவர் ரட்சிக்கிறவரா இருக்கார்.
எது கஷ்டம்னு பாருங்க. ஆக்கல் அழித்தல் சுலபமாக முடிஞ்சு போயிடும். காத்தல்ங்கிறது இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப கடினமானது. பெரிய பங்களாவை கட்டிடலாம், கோடி ரூபாய்களை போட்டு பெரிய மாளிகை அரண்மனையை கட்டிடலாம். பிரச்சனை எதில் வரும்னா மெயின்டெனன்ஸ்னு ஒன்று வச்சிருப்போம். அதில் தானே பிரச்சனை வருகிறது. ஒரு நாள் பெருக்கலைன்னு சொன்னால் வீடு பாழாக போகிறது. சில நாள்கள் அப்படியே விட்டு விட்டீர்களாகில் ஆங்காங்கே ஒட்டடைகள் எல்லாம் காண கிடைக்கும். அப்போ தினந்தோறும் அதை நல்லா கிளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தா தான் வீடு வீடாக இருக்குங்கிறார். அப்போ என்ன தோன்றது நமக்கு, ஏதோ ஒரே ஒரு அறையோட ஒரு சிறிய வீடு இருந்ததுன்னா இத்தனை சிரமமே பட்டிருக்க வேண்டாம், ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு, இத்தனை பெரிய வீட்டை வச்சுட்டு படாத பாடுபட்டு இருக்கேங்கிற பல பேர். அப்போ கட்டுறதுக்கு அத்தனை சிரமப்படலை, அழிக்கணும்னா ஒரு நிமிஷம் வேலை. அதுக்குன்னு ஒரு மஷின் இருக்குது, இல்லை அதுக்குன்னு ஒரு வாகனம் இருக்குது. கூட்டுன்னு வந்துட்டா அரை மணியில் அந்த இடத்துல இப்படி ஒரு வீடு இருந்துதான்னு கேட்குற அளவுக்கு உங்களுக்கு தரமட்டமாக ஆக்கி கொடுத்துடும். அதுவும் சுலபமாக முடிஞ்சிடும். அப்போ பாதுகாக்கிறதுங்கிறது தானே கஷ்டமாக இருக்குது. அதனால தான் பகவான் பார்த்தாரா, அந்த கஷ்டமான பணியை நான் பார்த்து கொள்ளுகிறேன். இன்னொன்று, படைத்தல் அழித்தல் அதை கூட பெருசாக யாரும் பிரசம்சிக்க மாட்டார்கள், ரொம்ப ஸ்லாகிச்சு விட மாட்டா. காப்பாற்றுறதுன்னு வந்துருச்சுன்னா என்னமா அந்த வீட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா, என்னமா வச்சுட்டு இருக்கா தெரியுமா, இப்படின்னு பேசணும் இல்லையா. அப்போ அது ஒரு பிரசம்சைக்கு உரிய செயலாக இருக்கிறது, கொண்டாடத்தகுந்த செயலாக இருக்கிறது. அதை பகவான் பண்ணிட்டு இருக்கார். இந்த தேவர்கள் எடுத்துட்டா வருண தேவனும் கிட்டத்தட்ட அதை போல கொண்டாடத்தகுந்தவனா இருக்கான். ஏன்னா ஒரு பாட்டம் நல்ல மழை பொழிஞ்சுதுன்னா எத்தனை ஆனந்தம் ஏற்படுறது. மிதமான மழை, அதைத்தான் வாழ உலகினில் பெய்திடான்னு தானே சொல்லியிருக்கா. ரொம்ப ஜாகிரதையா அந்த நாள்லயே பேசி வச்சுட்டா. அப்போ ஒரு நல்ல மழை, தேவையான மழை தேவையான நேரத்தில் பொழிந்ததுன்னு சொன்னால் ஊரும் உள்ளமும் குளிர்ந்து போகிறது. நாம் என்ன சொல்றோம், ஊர் குளிர்ந்து போச்சு, அதை பார்த்து உள்ளம் குளிர்ந்து போச்சு, அப்பாடான்னு இருக்கு அப்படின்னு சொல்லுகிறோம். ஏன், சூரியன் அவர் வேலையை அவர் சரியாத்தான் பண்ணிட்டு இருக்கார். அவர் வெயில் நன்னா காய்கிறார், கொளுத்துகிறார், அவருடைய தேவை இன்றி அமையாதது. ஆனா ஒரு நாளாவது அவரை கொண்டாடி அதெல்லாம் சொல்லியிருப்போமா பாருங்க. இன்னைக்கு நல்லா சூரியன் காஞ்சான் அப்படின்னு சொல்றோமான்னா சொல்லுவோம். 4 நாள் மழை பெஞ்சதுன்னா 5ஆம் நாள் காத்தால சொல்லுவோம், அப்பாடா இன்னைக்கு தான் தலையை காட்டியிருக்கான், இன்னைக்கு தான் வீடு வீடா இருக்கு, துணியெல்லாம் எங்க காய போடுறதுன்னு தெரியல, வீடு சொதன்னு ஆகி போச்சு, சச்ச வெயில் எவ்வளவு வேணும்னாலும் தாங்கிக்கலாம், இந்த மழை முடியாது சொல்றோமா சொல்லலையா. வெயில் காலம் வந்துடுத்துனா புழுக்கம் தாங்கலே, கொஞ்சம் மழை பெய்ஞ்சா ஆகாதான்னு புலம்புவோம். மழைக்காலம் வந்துடுத்துனா வெயில் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல தாங்கிக்கிறோம், இந்த மழை முடியறது இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மழையும் வெயிலும் பேசிட்டு தான் இவா எப்பவுமே இப்படித்தான், நீ வந்தா நான் வேணும்னு வா, நான் வந்தா நீ வேணும்னு கேட்பா அப்படின்னு பேசிட்டு தான். அப்ப மழைக்காலம்னா மனசெல்லாம் குளிர்ந்து போறது. அளவான மழையா இருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டுடுறோம். வெயிலையோ காற்றையோ யாரும் எப்போதும் பெருசா கொண்டாடுறதா தெரியல. அதே மழைன்னுட்டா ஒரு ஆனந்தம் வந்துடுறது இல்லையோ. எவ்வளோ பேர் ஸ்டேட்டஸ் போட்டு விடுறா பாருங்க. ஒரு மழை பெஞ்சதுன்னா யாரோ ஒருத்தர் பாட்டு கேட்டேன், அந்த பாட்டை கேட்டுட்டே இருந்தேன், ஒரு தேநீர் கையில் எடுத்துட்டேன், பக்கத்தில் சில பிஸ்கட்ஸை வச்சுட்டேன், மழையை ரசித்தேன் இப்படின்லாம் போடுறா. நல்ல காத்தடிச்சதுன்னு யாரா ஒருத்தர் போடுறா. இன்னைக்கு நல்ல வெயில், நன்னா காஞ்சேன், யாராவது ஒருத்தர் போட்டு பார்த்துருக்கீங்களா? போடவே மாட்டா. அப்போ மழையை எல்லாரும் கொண்டாடுறா. கண்ணன் பார்த்தானா, காக்கிறவனா நான் இருக்கேன், காக்கிற பொறுப்பை என் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறேன், இதுதான் கடினமான பணி, இதுதான் உத்தமமான பணின்னு என்னை எல்லாரும் எப்படி கொண்டாடுறாளோ அதை போல தேவதைகளுக்குள்ள இந்த மழை தேவதை, மழைக்குன்னு இருக்கிற வருணன், அந்த தேவதையை பார்த்தா தான் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. வருண பகவானே அப்படின்னு தானே கூப்பிடுறா. வேற யாராவது அக்னி பகவானேன்னு கூப்பிட்டு இருக்கீங்களா? அது வரைக்கும் காதலையே விழாது. எத்தனையோ தேவதைகள் இருக்கா, அஸ்வினி தேவதைகள் இருக்கா. அஸ்வினி தேவதைகளாகிற பகவானே ஒரு நாளும் சொன்னதில்லை. ஆனா வருண பகவானே தயை காட்டும் சொல்றோமா இல்லையா? அப்ப அவர்னா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அப்ப என்ன அர்த்தமாகிறது? இந்த பெண்கள் பார்த்தா கண்ணனை எப்படி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோ வருணனையும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அப்ப அவனை எப்படி கூப்பிடணும்? கண்ணனை கண்ணான்னு கூப்பிடுறா போலத்தான் அவனையும் கூப்பிடணும். ஆழிமழை கண்ணா, அதுக்காகத்தான் வருணன் கண்ணான்னு அழைக்கப்பட்டிருக்கிறான். இன்னொரு அர்த்தம் சொன்னா ஆழிமழைக்கு அண்ணா அப்படி வச்சுக்கோங்கன்னா, ஆழிமழைக்கு அண்ணன்னா நிர்வாககன் அர்த்தம். நிர்வாகம் பண்றவர் அண்ணா. ஆழிமழையை எவன் நிர்வகிக்கிறானோ அவன் அண்ணா. ஆழிமழைக்கு அண்ணான்னு வச்சுக்கோங்க, இல்ல ஆழிமழை கண்ணான்னு கூப்பிட்டுக்கோங்க, ரெண்டுமே ஒன்று தான். ஆழிமழை கண்ணா உடனே அவன் கை கூப்பிட்டு கேட்டான், அடியேன் நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கோன்னு கேட்டான். ஒன்றும் நீ கை கரவேல், எதையும் ஒளித்து வைத்து கொள்ளாதே, கொடைத்தன்மையிலே
தருவதுன்னு வந்துவிட்டதென்னால் உள்ளது அனைத்தையும் தருகிற பழக்கம் உனக்கு இருக்க வேண்டும். எதையும் மறைத்து கொள்ளாதே, வஞ்சிக்காதே, ஒன்றும் நீ கைகரவேன். சரி, மேல நான் என்ன செய்ய வேண்டும்? ஆழியுள் புக்கு, சமுத்திர ஜலம் இருக்கிறதே, அந்த சமுத்திர ஜலத்தை முழுவதுமாக நீ முகர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு மழை எங்கனம் பெய்கிறதுங்கிறதை ஆண்டாள் நமக்கு இங்கே வகுப்பெடுக்கிறாள். மழை வந்தால் ஆகாசத்தை பார்த்துட்டு இருக்கோமே, மழை வருமா வருமானு பார்க்கிறோமேன்னா முதல்ல கடலைத்தான் பார்க்கணும். இதிலிருந்து மேகம் அந்த நீரை முகர்ந்ததா அப்படின்னு பார்க்க வேண்டும். கடல் நீரை மேகம் முகர்ந்து கொண்டு கருத்த மேகங்களாக வானிலே உலவிய பிற்பாடு தகுந்த மழையை வருஷிக்கின்றன. இதுதான மழைக்கான ப்ராசஸ். அப்ப முதல்ல சமுத்திர ஜலத்தை மேகம் பருக வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதைத்தான் இந்த இடத்துல வருணதேவனத்துல சொல்றா, நீ மேகங்களாக இருந்து சமுத்திர ஜலத்தை முழுவதுமாக பருகி, ஒன்னும் நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்தேரி, முழுவதுமாக பருகி கொண்டு பெரிய மலைமுகட்டின் மேலே மேகங்களாக நீ திரள வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேகங்களாக மதையானை போலெழுந்த மாமுகில்களாக வர வேண்டும். ஆண்டாளே நாச்சியார் திருமொழியிலே பாடுகிறாள், விண்ணீல மேலாப்பு விரித்தார் போல் வேகங்காள்னு பாடுறாள் இல்லையோ, அந்த இடத்துல சொல்றா மதையானை போல் எழுந்த மேகங்காள்ங்கிறார். மேல இருக்கிற மேகங்களை எல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னா, இங்கும் அங்குமாக உலவுகின்ற கருத்த மேகங்களை, கார்மேகங்களை கண்டால் மதம் கொண்ட கருத்த யானைகள் உலவுமா போலே இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறாள். அப்ப அவ என்ன ஆசைப்படுறான்னா, மழை எங்களுக்கு வேணும், அப்படியே சடார்னு பெஞ்சுடக்கூடாது. இப்பெல்லாம் ஒரு வார்த்தை சொல்றோம் பாருங்க, மேக வெடிப்பு. அதெல்லாம் இப்பதான் புதுசாக அடியன் இப்பதான் கேட்குறேன். ஒரு 15 வருஷம் முன்ன அப்படிலாம் இருந்துதான்னு தெரியல, அடியன் காதில் விழலை. இப்பெல்லாம் அப்படியே கிளவுட் பஸ்ட் அப்படிங்கிறான். அது என்னன்னா, இங்க உட்காந்துட்டே இருப்போம், இங்க ஒரு சொட்டு கூட மழை வராது. இங்கேருந்து நீங்க பார்க்கலாம், அங்க சற்று தள்ளி அந்த மரம் இருக்கு பாருங்க, அதுக்கு மேலே இருந்து பார்த்தா படபட படபடன்னு கொட்டிட்டு இருக்கும். இதைத்தான் மேக வெடிப்புங்கிறான். ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே பெருத்த மழை ஒரே சமயத்தில், அதுதான் வெள்ளம் போல புறப்படுறது. வெள்ளமா போறது இல்லையோ, ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து வெள்ளம் போலே புறப்படுகின்றது. அப்போ மேக வெடிப்பு அப்படிங்கிறார். அந்த மாதிரி திடுதிப்புன்னெல்லாம் பேஞ்சிடக்கூடாது. நாங்க ரசிக்கணும் மழையை. அப்ப முதல்ல நாங்க ஆகாசத்தை பார்த்துட்டு இருந்தா கருத்த மேகங்கள்லாம் எங்களுக்கு தெரிய வரணும். ஆக மேகங்கள் எல்லாம் கருத்து இருக்கிறது, இன்னும் சற்று போதிலே நல்ல மழை பொழிய போகிறது அப்படிங்கிற ஆனந்தத்தை முதல்ல நாங்கள் அடைய வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதைத்தான் இந்த இடத்துல சொல்றா, முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. எங்க கண்ணனை பார்த்திருக்கிறீர்களா? அவன் கண்ணன் என்னும் கருந்தெய்வம். அவனை போல மேகங்கள் நன்கு கருத்து இருக்க வேண்டும். ஆனா கருப்பான மேகங்களை பார்க்கிறச்சே எங்கள் கண்ணனுடைய நினைவு எங்களுக்கு வர வேண்டும். மேகங்களோ உரையீர் திருமால் திருமேனியொக்கும் யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பெற்றீர்னு நம்மாழ்வார் பாடுகிறார். மேகங்களை நீங்கள் என்ன தபஸ் பண்ணினீர்கள், இப்படி கருப்பா இருக்கீங்களே, அதுக்குன்னு ஒரு தபஸ் பண்ணணுமான்னு கேட்டது மேகம். எங்க கண்ணனை மாதிரி கருப்பாக இருப்பதற்கு நீங்கள் செய்த தவம்தான் யாதோ எங்களுக்கும் சொல்ல வேண்டும் அப்படின்னு அந்த மேகங்களை பார்த்து சொல்றார். திருமால் திருமேனியொக்கும் மேகம் அப்படி கருத்து இருக்கிறது இல்லையோ, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. ஆனா பக்தர்கள் ஒரு விஷயம் சொன்னா, மேகம் பகவானை போல கருத்து இருக்கும் மழைக்காலத்துல, அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனா எங்க பகவான் நிறம் மாறாதவன். மேகங்கள் நிறம் மாறும் இயல்புடையவை. மழை பேஞ்சாச்சுன்னா வெளுத்து போயிடுறதோ இல்லையோ, சாயம் பொழுத்துன்னு அர்த்தம். எங்க பெருமாள் சாயம் போகவே மாட்டார், எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பார். சில பேரை சொல்றச்சே அவர் நிறம் மாறிண்டே இருப்பார். நிறம் மாறுகிற ஒரு சிறிய வகை பிராணி ஒன்று இருக்கும் இல்லையோ, பச்சோந்திங்கிற, அது தன்னுடைய நிறத்தை அது எந்த இடத்துல இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல மாற்றிக்கொள்ளும் நாள், இடத்திற்கு தகுந்தாற் போலே நிறத்தை மாற்றிக்கொள்கிறவர்கள் பலர் உளர். மேகமே நீ அதை போலத்தான் போல் இருக்கு, மழை பெஞ்சாச்சுன்னா வெளுத்து போயிடுறிய. எங்க கண்ணனாட்ட கருக்க தெரிந்த உனக்கு எங்க கண்ணனாட்ட எப்பவும் அப்படி இருக்க தெரியல. எங்க கண்ணன் எப்பவும் அப்படித்தான் இருப்பார். ஒரு மாட்டம் மழை பொழிந்தால் நீ வெளுத்து போகிறாய். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. அப்ப கருத்த மேகங்களை பார்க்கணுங்கிற ஆசையை வெளிப்படுத்திட்டாளா, அது ஆச்சு. அடுத்தது என்ன சொல்றா, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியன் தோளுடை பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிருந்து. பகவான் கைகளிலே சங்க சக்கரங்களை எப்போதும் தரித்திருக்கிறான்.
கை கழலா நேமியான் அவனை சொல்லுவார்கள். ஒருபோதும் சக்கராயுதத்தை கீழே வைப்பதே கிடையாது. சங்க சக்கரங்களை எப்போதும் ஏந்தி கொண்டிருக்கிறார். நதே ரூபம் நச்சாகாரோ நாயுதானி நச்சாஸ்பதம் ததாபி புருஷாகாரோ பக்தானாம் துவம் பிரகாசசே என்று ஜிதந்தே ஸ்தோத்திரம்ங்கிற ஸ்தோத்திரம் சொல்லுகிறது. நதே ரூபம், உன்னுடைய ரூபம் உனக்காக வன்று. பெருமானை பார்த்து சொல்றது, பகவானே உன்னுடைய ரூபம் உனக்காக வன்று. நச்சாகாரோ, உன்னுடைய அந்த ஆகாரம் இருக்கிறதே, வடிவம் இருக்கிறதே, அது உனக்காக வன்று. நச்சாகாரோ நாயுதானி நச்சாஸ்பதம், நீ கையிலே பிடித்திருக்கிற ஆயுதங்கள் அது உன் பொருட்டு அன்று. உன்னுடைய மேலான தாமம் பரமபதம் அதுவும் உன் பொருட்டு அன்று. இதெல்லாம் உன் பொருட்டு கிடையாது. அப்ப யார் பொருட்டுனா ததாபி புருஷாகாரோ பக்தானாம் துவம் பிரகாசசே, பக்தர்களை உன்னிடத்திலே சேர்த்து கொள்வதற்காக அவைகளை நீ தரித்திருக்கிறாய். அப்படின்னா பக்தர்களின் பொருட்டு அவைகளை எல்லாம் நீ தரித்திருக்கிறாய். அது அவருடைய ரூபமாகட்டும், வடிவமாகட்டும், அவருடைய ஆயுதங்களாகட்டும், மேலான பரமபதமாகட்டும், இந்த அனைத்து வகை செல்வங்களும் பக்தர்களுக்காகவே அவனிடத்திலே இருக்கின்றன. அதைத்தான் பராசர பட்டர் ரொம்ப அழகா அனுபவிச்சு சொல்றார். ஏன் எப்போதும் ஆயுதங்களை பகவான் தயாராக வைத்துக் கொண்டிருக்கிறான்னால் அடியவர்களை காப்பதற்கு தயார் நிலையிலே நிற்கிறான் அவன்கிறத நமக்கு உணர்த்துவதற்காகவேன்னு சொல்லுகிறார். அதைத்தான் இந்த இடத்திலே பாழியம் தோளுடை பற்பனாவன் கையில், பாழியம் தோள் நல்ல வலிமை பொருந்திய தோள்கள் பகவானிடத்திலே உண்டு, அழகிய தோள்களும் உண்டு. வலிமை பொருந்திய அழகு பொருந்திய தோள்களோடே அவன் கூடியிருக்கிறான். காண்டகு தோழன்னல் தென்னத்தியூரர் கடலினை கீழ் பூண்ட வன்பாளன் இராமானுஷனை பொருந்தினமே. ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே ஈண்டு பல்யோ நிகழ்தோர் உழல்வோம் இன்னோரெண்ணின்னியே காண்டகு தோழன்னல் தென் அத்தியூரர் கடலினை கீழ் பூண்ட வன்பாளன் இராமானுஷனை பொருந்தினமே என்று ராமானுஷ நூத்தந்தாதியிலே திருவரங்கத்து அமுதனார் பாடுகிறார். காஞ்சிபுரம் தேவப்பெருமாள் காண்டகு தோள் அண்ணல்னு அவருக்கு பெயர். சங்க சக்கரங்களை எல்லா பகவானும் தான் பிடிச்சுட்டு இருக்கா. ஆனா பிடித்து கொள்வதிலே ஒரு லாகவம்ங்கிறது இருக்கும் இல்லையோ. இப்ப இந்த உணவகங்கள்ல போய் சாப்பிடுற பழக்கம் இருக்கிறவா கண்ணில் பட்ட கடையிலெல்லாம் போய் பல பேர் சாப்பிட மாட்டான். ஒரு குறிப்பிட்ட கடை வச்சிருப்பா, அங்கதான் போவேன்னுவா. நான் கேட்டேன், ஏன் அங்கதான்? இல்லை அங்கதான் தோசை கிடைக்கும் அப்படின்னார். ஏன் தோசை எத்தனையோ உணவகங்கள்ல கிடைக்கிறது, அங்கதான் கிடைக்கிறதான்னா அங்க சுட்டு தருமா போல மொறுமொருன்னு தோசை அது வார்த்து கொடுக்க இன்னொருத்தர் இல்லை அப்படிங்கிறான். அவ்வளவு ஏன் ஒரு காபி சாப்பிடணும்னா கூட ஒரு குறிப்பிட்ட உணவகத்துக்குத்தான் பல பேர் போவா. இது போறவாளை பத்தின விசாரம். நான் ஏதோ உணவகத்துக்கு போய் நீங்க காபி சாப்பிடுங்கோ தோசை சாப்பிடுங்கோன்னு சொன்னதா புரிஞ்சுக்க வேண்டாம். போகலைன்னா போகவே வேண்டாம், நல்ல பழக்கம் அதுதான். போறவாளை பத்திய விசாரம். அங்கதான் போய் சாப்பிடுவேன், வேற எங்கேயும் சாப்பிட மாட்டேன்னு ஒரு கொள்கை வச்சுட்டு இருக்கா மாதிரி வச்சுட்டு இருக்காளோ இல்லையோ. ஏன் அப்படின்னு கேட்டா அதை போல அத்தனை ருச்சிகரமா இன்னொரு இடத்துல இல்லைங்கிறா. அதை போலத்தான் மத்தைய எம்பெருமான்கள் அத்தனை பேரும் கையிலே சங்க சக்கரங்களை அவர்கள் ஏந்தி இருந்தாலும் அதுல ஒரு நளினம், அதுல ஒரு லாகவம்னு சொல்றோம் இல்லையா, அது எந்த எம்பெருமானிடத்திலே நாம் காணலாகும்னால் காஞ்சி தேவப்பெருமானிடத்துல தான் அந்த அனுபவங்கிறது நமக்கு கிட்டும். இதை யார் சொல்லியிருக்கான்னா திருவரங்கத்தை சேர்ந்தவரான அமுதனார் சொல்லியிருக்கார். இங்க விஷயம் என்னன்னா, இப்ப தேவப்பெருமாள் அவரை போல சங்க சக்கரங்களை இன்னொருத்தரால பிடிச்சிக்க முடியாதுன்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க நான் இறங்கி வந்தவொடனே நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னா நான் காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்கேன், தெரிஞ்சது சுவாமி. அப்பவே தெரிஞ்சு போச்சு. அந்த பெருமாளை மாதிரி இன்னொருத்தரால சங்க சக்கரங்களை பிடிச்சிக்க முடியாதுன்னு சொன்னது எப்படி இருக்குன்னா, நிறைய குழந்தைகள் சொல்லும் எங்க அப்பா தான் பெஸ்ட்னு. இதை சொல்லாத குழந்தையே கிடையாது. நீங்க எந்த குழந்தைய கேட்டாலும் எங்க அம்மா தான் பெஸ்ட், எங்க அப்பா தான் பெஸ்ட்னு. அப்ப எல்லா அம்மாவும் பெஸ்ட் தான், எல்லா அப்பாவும் பெஸ்ட் தான். இருந்தா கூட எத்தனையோ அப்பா அம்மா உலகத்துல இருந்தாலும் எங்க அப்பா அம்மா மாதிரி வராது அப்படின்னு பெரும்பான்மை குழந்தைகள் அதை சொல்லுகின்றன. அந்தந்த குழந்தைக்கு அவ அப்பா அம்மா இருக்கிறதுக்குள்ள பெஸ்டா தெரிகிறா பெரும்பான்மை இடங்கள்ல. அது போல இந்த இடத்துல பாருங்க, அவாவா பெருமாள் அவாவாளுக்கு ஒரு சக்தியா தெரியவா. என்ன கேட்டா காஞ்சிபுரம் பெருமாள். நான் சொன்னேன்னா அது இயல்பு தானே சுவாமி, உங்க ஊரு உங்க பெருமாள் கொண்டாடி சொல்றதுங்கிறது பொருந்தும். சொன்னது அடியன் இல்லை, காண்டகு தோழன்னல் அந்த பெயர் சூட்டியது யார் என்னால் திருவரங்கத்திலே வாழ்ந்தவரான திருவரங்கத்து அமுதனார். அவர் ராமானுஷ நூத்தந்தாதி அப்படின்னு ஒரு உயர்ந்த கிரந்தத்தை பாடி கொடுத்திருக்கார். நினைவிற்கு வரச்சே சொல்ற ரொம்ப ருச்சியான ஒரு செய்தி. ராமானுஜர் வாழ்ந்த காலத்திலே இந்த அமுதனார் அவர் திருவரங்கத்திலே கோயில் கேள்வியாக அவர் தான் இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மொத்த கோயிலும் அவர் வசம் இருந்தது.
திருவரங்கம் கோயிலே இந்த அமுதனார் வசம்தான் இருந்தது. இன்னும் ராமானுஜருடைய கண்ட்ரோலுக்கு கைக்கு வரவே இல்லை. அவர் திருவரங்கம் போயிட்டார். திருவரங்கம் கோயில் சரிவர இயங்காத காலம். நிறைய அதிலே சீர்திருத்தங்கள்லாம் செய்ய வேண்டி இருந்தது. பூஜா கிரமங்களிலே கூட யாரேனும் ஒருவர் தலையிட்டு அதை சீர்படுத்த வேண்டிய சூழ்நிலை அங்கு நிலவி வந்தது. ராமானுஜர் தயாராயிட்டார். நாம நிச்சயமா ஏதாவது பண்ணித்தான் ஆகணும். அதுக்கு தான் ரங்கநாதன் நம்மளை இங்க வரவழைச்சிருக்கார். ஆனா பொறுப்பு உரிமை நம்ம கையிலேயே இல்லை. நாம் என்ன செய்ய முடியும்? சாவி கொத்து நம்ம கையில இருந்தா தானே நாம ஏதாவது செய்வது. அவரிடத்துல எப்படி கேட்டு பெறுவது? யாருக்கா இருந்தாலும் கோபம் வருமோ இல்லையோ, ஆனா என் ஜாவியை என் உரிமையை நீ கேட்கறியான்னு சண்டை வந்துவிடும், கோபம் வந்துவிடும். சரி, அவர் ஒழுங்கா பண்ணா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் சரியாக பார்த்து கொள்ளவும் மாட்டேன் என்கிறார். முதல்ல அமுதனார் அப்படி இருந்திருக்கார் போல் இருக்கு. அவர் சரியாக பார்த்து கொள்ளவும் இல்லை. எப்படி அவரிடமிருந்து சாவிகளை வாங்குவதுன்னு ராமானுஜர் பார்த்துட்டே இருந்தார். ஒரு சமயம் கனிந்தது. அந்த அமுதனாருடைய தாயார் பரமபதித்தாள். அதாவது உடலை விட்டாள், உயிரை விட்டு விட்டாள். பின்னாடி செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் பண்ணணும் இல்லையோ. அதுல 10 நாள் ஆச்சுன்னா 11ஆம் நாள் காரியம், 12ஆம் நாள் காரியம், இதெல்லாம் பண்ண வேண்டும். இதுல இந்த 11ஆம் நாள் ஒரு பிராமணரை வரவழைத்து அவருக்கு உணவளிப்பதுன்னு ஒரு சடங்கு உண்டு. அதுக்கு ரொம்ப சீக்கிரத்துல சுலபமா ஆள் கிடைச்சிடவே மாட்டார். பார்த்து பார்த்து தான் யாரையாவது கூப்பிட்டு வரணும். ஏன்னா அதுக்குன்னு நிறைய கட்டுப்பாடுகள்லாம், சாப்பிட்ட பிற்பாடு அவருக்கு நிறைய நியமங்கள்லாம் உண்டு. இன்னைக்கு பிராமணார்த்தம்னு சொன்னா ஆள் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கா? அப்படியே கிடைச்சாலும் கூட ஒரு இடத்துல அவர் சாப்பிட்டாருன்னு சொன்னா அந்த சாப்பிட்டதுனால உண்டான சில குறைகளை போக்கிக் கொள்ள அவர் நிறைய மந்திர ஜபம் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி வச்சிருக்கார். இன்னைக்கு ஒருத்தரே 3 இடத்துல சாப்பிட்றவரா கூட இருக்கார். அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? ஒரு இடத்துல சாப்பிட்டா 3 மாசம் எங்கேயும் சாப்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொன்னதை இவருடைய புரிஞ்சுன்னுட்டார். ஒரு இடத்துல சாப்பிட்டா 3 மாசம் எங்கேயும் சாப்பிடக்கூடாது. இவருக்காக என்ன உழுந்துருத்து? ஒரு இடத்துல சாப்பிட்றவர் ஒரே நாள்ல 3 இடத்துல சாப்பிடலாம், அப்படி புரிஞ்சுட்டார் போல் இருக்கு. அந்த மாதிரிலாம் காலம் போயிட்டு இருக்கு. அதனால அந்த 11ஆம் நாள் காரியத்துக்கு ஒரு பிராமணர் சாப்பிட கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப கடினம். அமுதனார் யாராவது கிடைப்பாளான்னு பார்த்துட்டு இருந்திருக்காரு போல் இருக்கு. ராமானுஜர் என்ன பண்ணார்? அந்த அமுதனார் கூரத்தாழ்வானுடைய சீடர். ஆனா பெருசா கூரத்தாழ்வானிடத்துல அப்ப அவர் அத்தனை அபிமானத்தோட ஆட்பட்டு இருக்கவில்லைன்னு தெரிய வருகிறது. ராமானுஜர் என்ன பண்ணார்? கூரத்தாழ்வான கூப்பிட்டார். இந்த மாதிரி உங்க சீடர் அமுதனார், அவர் தாயார் போயிட்டாளாமே, நீர் போய் விசாரிச்சுட்டு வந்தீரான்னு கேட்டார். அன்னைக்கே போயிட்டு வந்துட்டேன் சுவாமின்னு அவர். அன்னைக்கு போயிட்டு வந்தது இருக்கட்டும், இப்ப நான் சொல்றதை நல்லா கேட்டுப்போம். இன்னொரு தடவை நீர் போகணும். இப்ப இன்னொரு 2-3 நாள்ல காரியங்கள்லாம் ஆரம்பிச்சிருவார்ல. ஆமாம், எல்லாம் ஆட்கள்லாம் கிடைச்சாச்சாமா? அப்படி எனக்கு தெரியல சுவாமி, ஏதோ சரியா கிடைக்கலையான்னு காதுல விழுந்தது அப்படின்னார். நமக்கு ஒரு ஆறுதல். 1000 வருஷம் முன்னாடியே சரியா கிடைக்கலன்னு தான் அவளும் சொல்லியிருக்காருன்னா இப்ப நாம எதை பத்தி புலம்புறது, எதை பத்தி பேசுறது? சரி பார்த்துக்கலாம். ராமானுஜர் சொன்னார், நீர் ஒரு காரியம் பண்ணும், நேரம் அவர் வீட்டுக்கு போடும், திருமாலைக்கு போடும். 11ஆம் நாள் ஸ்தானத்திலே நானே இருந்து நடத்தி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடும். சரின்னு கூரத்தாழ்வான் போனார். வருக வருகன்னு கூப்பிட்டார். அமுதனார், என்ன சுவாமி இன்னைக்கு வந்திருக்கே, என்னன்னு கேட்டார். இல்ல இந்த 11ஆம் நாள் காரியத்துக்கு அதுதான் சுவாமி தேடிட்டே இருக்க மனுஷான்னு யாரும் தகுந்த மனிதர்கள், தகுந்த சுவாமி இன்னும் கிடைக்கவே இல்லை, கவலை வேண்டாம், நான் வருகிறேன்னுட்டார். அன்னைக்கு அவர் ஒருத்தருக்கு தான் சாப்பாடு. அடுத்த நாள்னா 5-6 பேரா சாப்பிடுவா. இந்த 11ஆம் நாள்னா ஒருத்தரை கூப்பிட்டு போடணும்னு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒருத்தராக நானே வந்து விடுகிறேன் விட்டார். ஆச்சாரியனே வராது, எனக்கு இதுக்கு மேல என்ன வேண்டும் அப்படின்னு விட்டார் அவர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஸ்ராத்தத்துக்கு ஏன் ஸ்ராத்தம்னு பேருன்னா ஸ்ரத்தையா பண்றதுனால ஸ்ராத்தம். ரொம்ப ஸ்ரத்தையோட பண்ணணும். வருகிறவருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் நாம கொடுக்க வேண்டும். அதெல்லாம் கொடுக்கணும். அவருக்கு என்னென்ன நியாயமா என்னென்ன கேட்டு பெறலாமோ அதை அவர் கேட்டு பெற வேண்டும். அதையும் வச்சுக்கோங்க. நியாயமா எதை கேட்டு பெறலாமோ அதை அவர் கேட்டு பெறலாம். அதனாலதான் சாப்பிட்ட உடனே நம்ம ஒரு வார்த்தை அவர்கிட்ட கேட்கறது, சுவாமி நன்றாக சாப்பிட்டு முடித்தாயிற்றா, போதுமா இருந்ததா, தீர்த்தம் வேணும்னா கொஞ்சம் சாப்பிடுங்கோன்பார். மந்திரம்லாம் சொல்றதுக்கு முன்னாடி வாத்தியார்னு சொல்லுவார், கொஞ்சம் தீர்த்தம் வேணும்னா சாப்பிட்டுட்டு இந்த ஆகாரத்தை முடித்துக் கொள்ளுங்கள். முக்கியமா ராத்திரி புசியாமல் இருக்க வேண்டும். அந்த நாள்ல தான் இப்படி சொல்லுவார். பிராமணார்த்தம் ஒருத்தர் வராருன்னு சொன்னா அவர் கார்கால வந்துடுவார். எண்ணெய் எல்லாம் தேய்த்து நல்லா குளிக்கணும். அவர் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னா அவர்கிட்ட எண்ணெய் இருக்குது, சீகா பொடி இருக்குன்னு நான் சொல்லிட்டு வந்துட முடியாது. நான் போய் அவர் உட்காத்தி வைத்து நல்லா எண்ணெய் எல்லாம் தடவி உடம்பெல்லாம் நல்லா மசாஜ் பண்ணி விட்டு நல்லா சீயக்கா பொடியெல்லாம் எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டு அவரை நல்லா குளிப்பாட்டி அதுக்கு மேலே அவருக்கு நல்லா புதுசாக வஸ்திரங்கள்லாம் கொடுத்து அப்படித்தான் அவரை நடத்தணும். காத்தாலேருந்து வேற ஒன்றும் சாப்பிட்றியானவரை நான் கேட்டுறக்கூடாது. காத்தாலேருந்து அவர் ஒன்றும் சாப்பிடக்கூடாது. ஸ்ராத்தம் முடிஞ்சு அவர் சாப்பிட்டு எழுந்த பிற்பாடு அப்பவும் கடைசியில் என்ன சொல்லுவா, ராத்திரி ஒன்றும் சாப்பிடக்கூடாது. அது என்ன தெரியுமா பண்ணுவாளா, அவர் சாப்பிட்டுட்டு உடனே தன்னுடைய வீட்டுக்கு போய் ட்ரெயின்லாம் போகக்கூடாது, இங்கேயே தான் தங்கணும். ஒருவேளை இதுக்காக இருக்கலாம். அவர் வீட்டுக்கு போய் சாப்பிட்டா என்ன பண்றதுன்னு தங்க வச்சிருவா போல் இருக்கு. எதுக்குன்னு தெரியல. ஆனா இப்படி சொல்றா, அடுத்த நாள் தலியாராதனம் பண்ணி அனுப்புவாங்கிறா. அன்னைக்கு அவர் தங்கிட்டு அடுத்த நாள்
இதே வீட்டில் திரும்ப சாப்பிட்டுட்டோம் அவர் கிளம்பணும். அப்போ ஒரு வார்த்தை கேட்பார், திருப்தி ஆயித்தான்னு கேட்பார். இந்த ஸ்ராத்தம் முடிஞ்ச உடனே வாத்தியார் சுவாமி கேட்பார் சம்ஸ்கிருதத்தில். அவர் வினவுவார், கேளும் சுவாமி திருப்தியானு கேளும். அவர் சொல்லித்தான் கூட்டின்னு வந்திருப்பா. அவர் திருப்தியானு கேட்டால் நீ திருப்தின்னு ஒரு வார்த்தை சொல்லணும், அது தெரிஞ்சுக்கோ, அங்கே எதையாவது சொல்லிட போறேன் அப்படின்னு உடனே அவர் அப்படின்னு கை காமிச்சிட்டு திருப்தி அப்படின்வார். நான் திருப்தியுற்றேன் அப்படின்னு சொல்லிட்டா அந்த பித்ரு தேவத்தை நல்ல விதமாக வந்துட்டு நல்ல விதமாக கிளம்பிட்டான்னு நமக்கு ஒரு நம்பிக்கை. இப்படிதான் ஸ்ராத்தம் நடக்கிறது இல்லையோ. குரத்தாழ்வான் போய் உட்காந்தார், சாப்பிட்டாச்சு, சம்பாவனை எல்லாம் பண்ணிவிட்டார், வேஷ்டியெல்லாம் கொடுத்துட்டார், என்ன பணம் காசு என்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்தாச்சு. திருப்தியானு கேட்டப்போ இல்லைன்னு விட்டார் குரத்தாழ்வான். ஏன்னா ராமானுஜர் ஏற்கனவே சொல்லி அனுப்பிச்சிருக்கார், அங்கே போனால் அவன் திருப்தியானு கேட்பாளோ இல்லையோ, கேட்ட உடனே இந்த பாட்டுக்கு திருப்தின்னு சொல்லக்கூடாது சுவாமி, ஒரு விஷயம் சொல்கிறேன் இங்கே வாரம்னு காதில் சொல்லிட்டு இருக்கார். இன்னும் தெரியல, இன்னைக்கு உபன்யாசம் எல்லாமே காதில் சொல்கிற உபன்யாசமாகவே இருக்குது. யம தர்மராஜன் கூப்பிட்டு காதில் சொன்னான்னே இப்போ ராமானுஜர் கூப்பிட்டு காதில் சொல்கிறார். நீர் என்ன பண்ணணும்னா அவர் திருப்தியானு கேட்ட உடனே இல்லைன்னு சொல்லிடும். என்ன வேண்டும் அப்படின்னு அவர் ஒரு பதப்பதப்போட கேட்பார். இல்லைன்னா இந்த காரியம் பூர்த்தி அடையாது. அப்போ நீர் சொல்லணும், பெரிய கோயில் சாவி வேண்டும், நிர்வாகம் வேண்டும்னு கேளும். இந்த காலத்துல தான் அப்படி கேட்டால் அவர் அப்படி திரும்பி பார்த்து சொல்லுவார், அந்த கதவை கொஞ்சம் மூடுங்கோன்னுவார். அதுக்கப்புறம் நம்ம நல்லா பொழந்து கட்டிட்டு தான் அனுப்புவார்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்தில் அவன் ஸ்ரத்தையெல்லாம் ரொம்ப நன்னா இருந்த காலம். உடனே அவர் சொன்னார், என்ன வேணும்னு கேட்டார். பெரிய கோயில் நிர்வாகம் வேண்டும்னு உடனே ஆச்சாரியன் கேட்கிறார், கொடுக்காத இருப்பேடா அப்படின்னு கொண்டு போய் அந்த சாவி கொத்தை அப்படியே வச்சுட்டார். குரத்தாழ்வானது அப்படியே எடுத்துட்டு நேர ராமானுஜருடைய மட்டத்திற்கு வந்து சேர்ந்தார். அவர் திருவடிகளில் கொண்டு வைத்து விட்டார். இப்படித்தான் திருவரங்கம் பெரிய கோயில் நிர்வாகம் ராமானுஜருக்கு வந்து சேர்ந்ததுன்னு ஒரு ஐதிஹ்யம் சொல்லுவார்கள். அமுதனாரும் இசைந்தே கொடுத்தார். ஏன்னா இந்த கதையை கேட்கறச்ச பல பேருக்கு என்ன தோணிடும்னா, இது என்ன இருந்தாலும் அவரை ஏமாத்தி பிடிங்கினா போல தெரிகிறதே. அப்படி கிடையாது. ஏன்னா அவர் சொல்லி இருக்கலாம், இல்லை சுவாமி இது ஏதோ தப்பா பண்றது, அந்த நிர்வாகத்தை நானே சரியா பண்றேன். அவர் மனசுலேயும் இதை ராமானுஜர் செய்தால் சரியாக செய்வாருங்கிற நம்பிக்கை துளிர் விட்டிருந்தது. இது பெருமானுடைய சங்கல்பம்ங்கிறத புரிஞ்சுட்டு இருந்தார். நம்முடைய வைணவ மதத்திலே, வைணவ மதம்னே இல்லை, பொதுவாக இந்து மதமே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நம்முடைய மதம் எத்தனை ஸ்ட்ராங்காக இன்றைக்கும் நிற்பதற்கு அடிப்படை காரணம் என்னன்னால், நம்மகிட்ட ஒரு பெரிய குணம் உண்டு. அது பல சமயங்கள்ல நல்லதுக்காக ஆகும், சில சமயங்கள்ல அது தீமைக்காகவும் ஆவதுண்டு. என்னன்னா எல்லாம் அவன் சங்கல்பம். சொல்லிடுறோமா இல்லையா? எல்லாமே அவர் இஷ்டப்படித்தான் சுவாமி எல்லாம். அதுக்காக நாம ஒண்ணுமே செய்யாத இருக்கிறதா? நாம ஏதாவது செய்யத்தான் வேண்டும். அப்படி செய்வதும் அவன் சங்கல்பம்னு புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். இங்க அவ்வளவுதான் விஷயம். உன்னை ஏதும் செய்யாதேன்னு சொல்லவே இல்லை. கீதையில கண்ணன் தான் திரும்ப திரும்ப அர்ஜுனன் இடத்துல சொல்றார், உன்னை எதுவும் பண்ணாதேன்னா எதுவும் பண்ணாதே அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் முயற்சி செய்கிறேன் என்கிற எண்ணத்தோட எதையும் பண்ணாதே, அவன் தான் செய்விக்கிறான்கிற எண்ணத்தோடு எதையும் செய்பவன் செய்விப்பவன் யாவும் அவனே. இதுல நான் யாரு? நான் ஒரு நிமித்த மாத்திரம்ங்கிற எண்ணத்தோட நாம செயல்படணுங்கிறது தான் விஷயம். அதனால அந்த சாவிக்கொத்தையெல்லாம் வாழ்ந்தார். திருவரங்கத்தை திருத்தினார் ராமானுஜர். தென்னரங்கர் செல்வம் முத்தும் திருத்தி வைத்தான் வாழியே அப்படின்னு கொண்டாடுகிறோம். அந்த அமுதனாருக்கு ராமானுஜர்னா அத்தனை இஷ்டம். ஏன்னா தன்னுடைய குரு குரத்தாழ்வான், குரத்தாழ்வான ரொம்ப பிடிச்சிருக்கு. குரத்தாழ்வானுக்கும் ஆச்சாரியர்னா இன்னமும் பிடித்திருக்கிறது. பெருவெள்ளம் இடுகிறது அன்பு அங்கே. அந்த அன்பை எப்படி வெளிக்காட்டுவேன்? அமுதனார் சிந்தித்தார். சரி, ஒரு நூல் இயற்றுவோம். ராமானுஜர் பெயரிலே ஒரு நூல் இயற்றி அதை அவர் திருவடிகளிலே சமர்ப்பிக்க வேண்டியது. கடகடன்னு எழுதிட்டார். நல்ல செய்யுள்களாக எழுதி தள்ளினார். ரொம்ப ஆச்சரியமான புஸ்தகத்தை எழுதிட்டார். கொண்டு போய் ராமானுஜர் இடத்துல கொடுத்தார். ராமானுஜர் அப்படியே ஒரு பாட்டா படிச்சுட்டே பக்கங்களை அப்படி திருப்பிண்டே வரார். ரொம்ப ஓஹோன்னு எழுதியிருக்கீர். ஆனா பிரச்சனை என்னன்னா, ரொம்ப ஓஹோன்னு எழுதியிருக்கீர். அதுதான் பிரச்சனை. ரொம்ப நன்னா எழுதியிருக்கீர், அதுக்கு நீ இவ்வளவா கொண்டாடுறது எனக்கே ரொம்ப லஜ்ஜையா இருக்கு. இதெல்லாம் வெளியில பிரகாசமடையவே கூடாது. அப்படின்னா வெளியில இந்த புத்தகம் உலவவே கூடாது. ஏன்னா எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கும். இதெல்லாம் எல்லாரும் 4 பேர் இதை பார்த்துட்டு நான் போகிறச்சே இந்த பாட்டை சொல்லி என்னை வரவேற்றால் ரொம்ப பெருமாளை விட அதிகமா கொண்டாடினா போல இருக்கு, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்கேயே கிழிச்சு போட்டுட்டார். அவர்கிட்டயாவது அப்படியே கொடுத்துருக்கலாமோ என்னமோ. அவர் பிரச்சாரமே அடையக்கூடாதுன்னுட்டு அங்கேயே கிழிச்சு புகட்டார். அதனால அமுதனாருக்கு வருத்தம் ஏற்படலை. அவர் பார்த்தார், எப்படி எழுதினா இவருக்கு பிடிக்கும். அவனுடைய கவுட்டுட்டார். நீ சொல்லு சுவாமி, அடியன் எழுதிய தீர்வதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அவர் நல்லா எழுதுற கவிஞர், அவர் எழுதட்டும். பல பேர் பாருங்க தங்களுக்கு முன்ன கவிஞர் அப்படின்னு போட்டு விடுவா, என்னென்னத்தையோ கிறுக்கிடுவா. நேற்றுக்கு அங்கே ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்கே ஒரு தேநீரும் எனக்கு 2 இட்லியும் கொடுக்கப்பட்டது. இது ஒரு கவிதைங்கிறா. இது கேட்க நல்லா இருக்கா பாருங்க. நிஜமாவே எழுதுறா. நான் ஏதோ வெறும விளையாட்டுக்காகலாம் சொல்லலை. நேற்று ஒரு வீட்டிற்கு சென்றிருந்தேன்,
அங்கே தேநீர் கொடுக்கப்பட்டது. தேநீரை தொடர்ந்து 2 இட்லியும் வந்ததுன்னா இது ஒரு கவிதைன்னு எழுதி வச்சுட்டு இதை படிங்கோ, இதுக்கு நான் ரசிக்கணும்னா இது எங்கே இருக்கு? இட்லியை வேணும்னா ரசிக்கலாம், தேநீரை ரசிக்கலாம். இதெல்லாம் ஒரு கவிதைன்னு ரசிக்க முடியுமா? அது கவிஞர்னு வேற போட்டுக்கிறவாடா இருக்காளோ இல்லையோ. அமுதனார் அப்படிலாம் இல்லை, நன்னா தான் எழுதக்கூடியவர். அவர் கேட்டார், எப்படி எழுதினா தேவரீருக்கு பிடிக்கும், உமக்கு எப்படி எழுதினால் பிடிக்கும் சொல்லும். ராமானுஜரே சொன்னார், ஆழ்வார்களோடு நமக்கு இருக்கிற சம்பந்தத்தை மனத்திலே கொண்டு நீங்கள் எழுத வேண்டியது, அதை ஸ்லாகிச்சு எழுதுங்கோன்னார். அப்படி பிறந்ததுதான் ராமானுஜ நூற்றந்தாதிங்கிற உயர்ந்த பிரபந்தம். 4000 கொண்டு போய் அதை சேர்த்து வச்சிருக்கா தெரியுமோ, அத்தனை பெருமை அதற்கு. அதையும் கூட்டித்தான் 4000 பாசுரங்கள், 4000 திவ்ய பிரபந்தம் கணக்கிடப்படுகிறது. இது ஏற்றம் அன்று. இன்னொரு ஏற்றம், முக்கியமான ஏற்றம் சொல்லுகிறேன். ராமானுஜர் வாழ்ந்த காலத்திலேயே அந்த ஊர் பெரியவர்கள்லாம் ஒரு முடிவெடுத்தார், இந்த நூலை திருவரங்கன் புறப்பாட்டிலே ஓத வேண்டியது அப்படின்னு முடிவெடுத்துட்டார். ராமானுஜர் மட்டத்திலே எழுந்தருளி இருக்கிறார். அவருக்கு செய்தி சொல்லப்பட்டது. இன்னைக்கு சாயங்காலம் ரங்கநாத பெருமாள் புறப்பாடு நடைபெறும் போது ராமானுஜ நூற்றந்தாதி ஓதப்பெறும் அப்படின்னு சொல்லிட்டார். ராமானுஜர் அடியோடு மறுத்தார். இது அடியோடு நன்னா இல்லை, ஏற்கனவே அவர் எழுதி கொண்டு வந்ததை நான் கிழிச்சு போட்டுட்டேன். அப்புறம் அவரா வந்து கேட்டார், எப்படி எழுதினா பிடிக்கும்னா, அவர் திருப்திக்காக இப்படி எழுதுமேன்னு நான் ஏதோ சொன்னேன். அவர் எழுதின்னு வந்தார், அது நன்னா தான் இருந்தது, நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக பெருமாள் புறப்பாட்டிலே ஆழ்வார்களுடைய பாசுரங்களின் ஸ்தானத்தில் இந்த பாடல்கள் ஓதப்படுவதை நான் விரும்ப மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன்னார். ஏன்னு கேட்டார். ராமானுஜர் சொன்னார், ஏன்னா கோஷ்டியில முதல்ல ஆளா போறதே நான் தான். பெருமானுக்கு முன்பு அந்த திவ்ய பிரபந்த கோஷ்டி போறதுன்னா முதல்ல ராமானுஜர் போவார். அவரை பின்தொடர்ந்து எல்லாரும் போகிறார்கள். சொல்லார் தமிழொரு 3 சுருதிகள் 4 எல்லையில்லா அவரநெறி யாவும் தெரிந்தவன் திவ்ய பிரபந்த பாரங்கதரான ராமானுஜர். அவர் திவ்ய பிரபந்த பாசுரங்கள் சொல்லிக்கொண்டே போவார், பின்னாடி அத்தனை பேரும் வரா. இப்ப ராமானுஜர் நியாயமா ஒரு கேள்வி கேட்டார், என்னை பத்தி ஒரு புஸ்தகத்தை எழுதி வச்சுட்டு திருவரங்கநாதனுக்கு முன்பாக நீங்கள் அதை பாடிக்கொண்டு வரும்போது நிச்சயமா நான் அதை பாட முடியாது, பாடக்கூடாது. என் பெருமையை நானே பாடிட்டு இருப்பேனா? ரங்கநாதனுக்கு முன்ன என் பெருமை பாடப்பட்டால் அது எனக்கு என்னமோ சரியா படலை. அவன் தேவாதி தேவன் சர்வேஸ்வரன் அத்தனை பெரியவனாக இருக்கிறான். அவனுக்கு முன்பாக என் பெருமை பாடப்படுவதாவது அனுமதிக்கவே மாட்டேன். இது நன்னாவே இருக்காது. நானும் வந்து பெருமாள் புறப்பாடுமாகி என் பெருமை பாடப்படுவது சரியாக இருக்காது அப்படின்னாரு. ஸ்ரீரங்கநாதன் ஒரு கட்டளை போட்டுட்டான் அர்ச்சகர் மூலமா. ராமானுஜன் சொன்னா, நீர் சொல்றது ரொம்ப சரிதான், நீரும் வந்து நானும் பின்னே வந்து உன் பெருமை பாடப்படுவதுங்கிறது சரியாக இருக்காதுதான் அப்படின்னு சொன்னார். உடனே ராமானுஜர் சொன்னார், இது எல்லாருக்கும் சொல்லும், என்கிட்ட சொன்னதை எல்லார்கிட்டையும் சொல்லுன்னார். பெருமாள் என்ன தெரியுமா சொல்லிட்டார், இன்றைக்கு ராமானுஜர் கோஷ்டிக்கு வர வேண்டியது இல்லைன்னார். அவ்வளவுதான், பிரச்சனை தீர்ந்து போச்சு. இன்னைக்கு உடையவர் கோஷ்டிக்கு வர வேண்டாம், அவர் வரலைன்னாலும் நடக்கும் அப்படின்னுட்டார் பெருமாள். ஏன் அப்படின்னா, நீ தானே சொன்ன உன்னை பத்தி பாடினா உனக்கு அது என்னவோ மாதிரி இருக்கும், நீ இல்லையோ, நீ மடத்திலேயே இரு, நாங்க பாத்துக்கிறோம், நான் போயிட்டு வரேன், புறப்பாட்டுக்கு போறேன். மற்ற அடியவர்கள் ராமானுஜ நூற்றந்தாதி பாடுவார்கள். அப்படி தொடங்க பெற்ற ராமானுஜ நூற்றந்தாதி ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு பிரபன்ன காயத்ரி, பிரபன்ன சாவித்ரி என்று அவர்களாலே வாஞ்சையோடு அழைக்கப்படுகிற புனித நூலாக மாறி இருக்கிறது. எது தெரிந்திருக்கிறதோ இல்லையோ, ராமானுஜ நூற்றந்தாதி நிச்சயமாக நாம் அறிந்திருக்க வேண்டும், தினந்தோறும் சொல்ல வேண்டும்ங்கிற வைபவம் அந்த நூலுக்கு உண்டு. இத்தனை பெருமை அந்த நூலை பத்தி சொன்னது எதுக்காகன்னா, அதுல ஓரிடத்துல காஞ்சி தேவ பெருமாளை பத்தி அமுதனார் பாடியிருக்கார். என்ன பாடியிருக்கார்? காண்டகு தோழன்னல்னு சொல்லியிருக்கார். கீழே நான் என்ன சொன்னேன், நான் சொன்னேன்னா அந்த ஊருக்கான அந்த பெருமாளை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கேன்னு நீங்க சொல்லலாம். இந்த திருவரங்கத்துக்காரர்கள் இருக்காளே, மற்ற எம்பெருமான்களை அவ்வளவு சுலபமா கொண்டாடிடவே மாட்டா. சுலபமா என்ன கொண்டாடவே மாட்டா. அதுவும் காஞ்சிபுரம் தேவ பெருமாள்னா கொஞ்சம் சரிநிகர்ச்சமமான பெருமாளாக பார்க்கப்படுகிறவரா இருக்கிறதுனால அதை அவர்கள் ஒப்புக்கொள்ளவே மாட்டார்கள். ஸ்ரீரங்கநாதனுக்கு ஈடு என உண்டான்னு தான் கேட்பா. இந்த காஞ்சி தேவ பெருமாள், திருமலையப்பன் இதெல்லாம் சொன்னா, இன்னைக்கு பாருங்க யாருக்கு திருநக்ஷத்திரம், தொண்டரடிப்புடி ஆழ்வார் திருநக்ஷத்திரம். பக்கா ஸ்ரீரங்கங்காரர்னா அவரைத்தான் முதல்ல சொல்லணும். திருவரங்கநாதனை தவிர வேற யாரையும் அவர் பாடினதே கிடையாது. எப்பேற்பட்ட பெருமை அவருக்கு இருக்குன்னு பாருங்க. ஏன்னா வைணவர்களை பார்த்து சில பேர் கேட்கிறா, நீங்கள் ஏன் நாராயணனை தவிர வேற யாரையும் தொழுவதே இல்லை, இது தவறில்லையான்னு கேட்கிறா. நாங்க அவளை பார்த்து என்ன தெரியுமா பதில் சொல்றோம், அந்த நாராயணனிலும் கூட அவனுடைய அர்ச்சா விக்கிரகங்கள், அர்ச்சா திருமேனி பல திவ்ய தேசங்களிலே இருந்தாலும் கூட அந்த நிலையிலும் திருவரங்கநாதனை தவிர மற்ற பெருமாளை பாடாத ஆழ்வார் இருக்கார் தெரியுமா? அதுக்கு என்ன சொல்லுவீங்க? இப்போ நாங்கள் பிரம்மாவை சேவிக்கிறது இல்லை, சிவனை சேவிக்கிறது இல்லை, ஸ்கந்தனை சேவிக்கிறது இல்லை, கணபதி சேவிக்கிறது இல்லை, இதெல்லாம் குறையா சொல்லிட்டு வரவாகிட்ட நாம் என்ன சொல்றது, பெருமாளே ஆனாலும் ஸ்ரீரங்கநாதனை தவிர வேற யாரையும் பாட மாட்டேன்னு விட்டார்.
அந்த சங்கல்பத்தோடு அதுல உறுதியோடு இருந்தார். அதனால தான் அவருக்கு பதிவிரதா சிரோன்மணின்னு பேர். பதிவிரதா சிரோமணின்னு சொல்லுவார்கள். என்னன்னா அவரை போல பாதிவிரத்தியம், அவரை போல ஒரு குலப்பெண்ணை பார்க்கவே முடியாது. கொண்டானை அல்லது அறியாத குலப்பெண் அவள். யாரு? தொண்டரடிப்பொடி ஆழ்வார். ஸ்ரீரங்கநாதன் தான் எனக்கு எல்லாம். அரங்கனை பாடும் வாயால் குரங்கனை பாடேன். குரங்கனை பாடேன்னு யாரு சொல்றாருன்னா திருமலையப்பனை சொல்றார். ஏன்னா மந்திபாய் வடவேங்கட மாமலை, மலைக்கு மேல இருக்கிற பெருமாளா இருக்கார். குரங்குகள்லாம் நிறைய இருக்கு அங்க. குரங்குகளாலே சூழப்பட்ட பகுதியை உடையவன் எவனோ அவன் குரங்கன். அரங்கனைத்தான் பாடுவேன், குரங்கனை பாட மாட்டேன். அப்படித்தான் பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார்னு ஒருத்தர் இருந்தார். திவ்ய கவின்னு அவரை சொல்லுவார்கள். அஷ்டப்பிரபந்தம்னு பாடியிருக்கார். திருவரங்க கலம்பகம் முதலான நூல்கள் எல்லாம் பாடியிருக்கார். அவரும் தொண்டரடிப்பொடி ஆழ்வாராட்டம் இருந்தவர் தான். வேற யாரையும் பாட மாட்டேன், ரங்கநாதன் தான், ரங்கநாதன் தான். திருமலையப்பனுக்கு ரொம்ப ஆசையா, நன்னா பாடுறார், நம்மளை பாடினா நன்னா இருக்கும், பாடுன்னு கனவுல வந்து சொன்னார். இவர் என்ன சொன்னார்? கனவு வரும் போகும், அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க முடியுமான்னுட்டார். நான் அதெல்லாம் பாட மாட்டேன். பெருமான் பார்த்தான், ஒரு வயிற்று வலியே இவருக்கு பிரசாதமா கொடுத்தான். அவருக்கு வயிற்று வலியினால துடிச்சாரு பாருங்க. அப்ப கனவுல திருமலையப்பன் சொல்றான், என்ன பாடு, உனக்கு சரியாகும். இவர் பார்த்தார், வயிற்று வலி சரியானும்னு பாட மாட்டேன், ஆனா வயிற்று வலி கொடுத்தாவது என்கிட்ட பாட்டு வாங்கணும்னு நீ ஆசைப்படுறப்பார், அதுக்காக பாடுறேன்னு பாடினார். அதுக்கு மேலதான் திருவேங்கட மாலை, திருவேங்கட தந்தாதிலாம் பாடி வச்சிருக்கார் அவர். அப்ப தொண்டரடிப்பொடி ஆழ்வார்கிட்ட சாதிக்க முடியாததை திருமலையப்பன் பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார்கிட்ட சாதிச்சுட்டார். அதுதான் ஒரு கதை சொல்லுவா. ஸ்ரீரங்கத்திலேருந்து ஒரு அரையர் சுவாமி திருமலைக்கு போனார். தள்ளக்குள்ளா போட்டுண்டார், கையில தாளத்தை வச்சுண்டார், முன்னிலும் பின்னழகிய பெருமாள் அப்படின்லாம் சொல்லிட்டு போவா. ஸ்ரீரங்கத்துல கட்டியும் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதை சொல்றதுக்குன்னு போனார் பாருங்க. திருமலையப்பனுக்கு ஏக குஷி அவரை பார்த்த உடனே. ஆஹா, ஸ்ரீரங்கத்திலேருந்து அரையர் சுவாமி வாரும், அங்க சொல்ற கொண்டாட்டத்தை எல்லாம் இங்கும் சொல்லும் அப்படின்னார். அவர் வரிசையா 1 2 சொல்லிட்டே இருந்தார். கேட்டு ஆமோதித்தார் பெருமாள். ரொம்ப சரி, ரொம்ப சரின்னார். அவர் பழக்க தோஷத்துல என்ன பாடினார் தெரியுமா? பதின்மறு பாடும் பெருமாள்னார். எல்லா ஆழ்வார்களும் ஒரு தெய்வத்தை பாடியிருக்கான்னா அது நீதாம் பாடினார். அது ஸ்ரீரங்கத்துக்கு பொருந்தும். ஏன்னா அத்தனை ஆழ்வார்கள் அந்த எம்பெருமானை பாடி இருக்கிறார்கள். வேற எந்த திவதேசத்துக்கும் அது பொருந்தாது. இவர் வாயை தவறி அங்க பாடுறதை இங்க வந்துட்டு பதின்மர் பாடும் பெருமாள்ன உடனே திருமலையப்பன் கோவிந்தா இருக்காரே, தலையை அப்படி குனிஞ்சுட்டார். அவர் தலையை கவிழ்த்துட்டார். என்னன்னு கேட்டா, ஒரு ஆழ்வார் ஒரு சோழியர் கெடுத்தார் அப்பெருமையினார். இந்த தொண்டரடிப்பொடி ஆழ்வார் ஒரு இடத்துல பாடியிருக்க கூடாதா? திருப்பாணாழ்வாருக்கு கூடத்தான் ஸ்ரீரங்கநாதனை விட்டா யாரும் தெரியாது. ஆனா 2 3 இடங்கள்ல பாடினாரா இல்லையா? 2 இடம் நிச்சயமா பாடிவிட்டார். அமலநாதி பிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவருகோன் விரையார் பொழில் வேங்கடவன் திருமலையப்பனை பாடினார். மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் அரங்கத் தரவினையான் அங்கும் பாடியிருக்கார். உண்மையா சொல்ல போனோம்னா திருவரங்கநாதன் வேற, திருமலையப்பன் வேறையா? 2 பேரும் ஒருத்தர் தான். பெருமான் மேலிருந்து புறப்பட்டு வந்தார். சற்று இளைப்பாரிய இடம் திருமலை, வந்து கிடந்த இடம் ஸ்ரீரங்கம். வரச்சே ஒரு இடத்துல தங்கிட்டு போறதுன்னு வச்சிருக்கோம் இல்லையா? பழைய நாள்லாம் அப்படித்தானே. எங்காவது ஒரு இடம் போறோம்னா அப்படி வழிநடை உபயம் எல்லாம் கண்டருளி கொண்டே போவது அப்படின்னு உண்டு. பல பேரை வழியில தொந்தரவு பண்ணிட்டே போறதுன்னு உண்டு இல்லையோ? ஆங்காங்கே 2 நாள் 3 நாள் தங்கிட்டு போறது. அப்ப இலக்கு ஒரு இடம், போய் சேர வேண்டிய இடம்னு ஒண்ணு வச்சிருப்போம். அது போகும்போது இளைப்பாறுகிற இடம்னு வச்சிருக்கோமே. அப்படித்தான் பெருமானுக்கு திருமலைங்கிறது விளங்குகிறது. இதை புரிஞ்சுட்டு திருப்பாணாழ்வார் பாடிவிட்டார். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன்னுட்டார். நான் ரங்கநாதனை தவிர வேற யாரையும் நிச்சயமாக பாடமாட்டேன் அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக இருந்திருக்கிறார். வேற யாரையும் பாடுறதா இல்லை, அவரை மட்டும்தான் பாடுவேன். அவருக்கு இன்றைய தினம் திருநக்ஷத்திரம். மன்னிய சீர் மாறுகழியில் கேட்ட இன்னும் மாநிலத்தீர் உபதேசரத்ன மாலையில் ரொம்ப ஆச்சரியமாக மணவாள மாமுனிகள் பாடுகிறார். மன்னிய சீர் மாறுகழி, மாறுகழிக்கு சீர்மையாவது யாதுன்னா கண்ணனாலே ஸ்லாகிக்கப்பட்டிருக்கிற மாதம், கண்ணனாலே கொண்டாடப்பட்டிருக்கிற சீர்மை பொருந்திய மாதம். இந்த மாதத்திலே கேட்ட இன்னு மாநிலத்தீர் ஜேஷ்டான்னு சொல்லுவார்கள். தமிழிலே கேட்டைன்னு சொல்லுகிறோம். இந்த உயர்ந்த நன்னாளிலே திருமண்டங்குடிங்கிற திவ்ய தேசத்திலே விப்ரநாராயணருங்கிற இயற்பெயரோடே தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருபவதரித்தார். நான்மறையோர் கொண்டாடும் நாள், 4 வேதங்களும் உணர்ந்தவர்களாலே கொண்டாடப்படுகின்ற ஒப்புயர்வற்ற தினம் இன்றைய தினம். இந்த மார்கழி மாதத்து கேட்டை நட்சத்திரம். அவர் ஸ்ரீரங்கநாதரை தவிர யாரையும் பாடமாட்டேன்னு சொன்னாரோ இல்லையோ? அப்படித்தான் திருவரங்கத்துக்காரர்கள் பெரும்பான்மை இருப்பர்கள். அதுல பாருங்க, இந்த அமுதனார் மற்ற பேரை பாடாதவர். தேவப்பெருமாள்னு வரும்போது தன்னையும் மீறி அவர் காண்டக தோழன்னல்னு பாடியிருக்காருனால் அப்ப அந்த தெய்வம் எத்தனை அழகன்கிறது உங்களுக்கு புரியறதா?
ஏன்னா அத்தனை சுலபமா அவ இன்னொரு தெய்வத்தை கொண்டாடிடவே மாட்டான்னு சொல்லும் போது அவர்களும் கொண்டாடுகிறார்கள்னு சொன்னால் அப்ப இந்த தெய்வத்திண்ட என்னமோ இருக்குன்னு நமக்கு புரியறதோ இல்லையோ. அதைத்தான் தென்னத்தியூரர் கடலினை கீழ் பூண்டவன்பாளன் இராமானுஷனை பொருந்தினமே காண்தகு தோள் அண்ணல், பார்க்க தகுந்த தோள்களை உடைய அழகன். இதுதான் அர்த்தம். பார்க்க தகுந்த காண் காண் என்று கண்களுக்கு நம்முடைய மனம் கட்டளையிடுமா போலே பெருமானுடைய தோள் அழகு விளங்குகிறது. திருமாலிருஞ்சோலை கள்ளழகர் கோயிலுக்கு போனா சுந்தர தோளுடையான்னு பகவானுக்கு திருநாமம். காஞ்சிபுரத்திலே காண்தகு தோள் அண்ணல்னு திருநாமம். தோளழகு படைத்தவர்கள். ஒரு பெண்மணி கல்யாணம் பண்ணி வரான்னா அவளுக்கு பெரிய நம்பிக்கை தன்னுடைய கணவனுடைய புஜபல பராக்கிரமத்துல தான் நம்பிக்கை. அதெல்லாம் இருக்கான்னு கேட்காதீங்க, கிடையாது. ஒரு நம்பிக்கை இருக்கு, அவ்வளவுதான். என்ன ஆனாலும் அவர் தோல் வலியினாலே என்னை காப்பார். சாதாரணமா இந்த வலிங்கிற சப்தத்துக்கு வலிமைன்னு ஒரு அர்த்தம். அதுதான் நந்தகோபாலன் ஓடாத தோல் வலியன். ஒருத்தர் சொன்னார் அவர் ஓடாத தோல் வலியன், நான் ஓயாத தோல் வலியன். அவ்வளவுதான் வேறுபாடுன்னு. அப்ப வலின்னு சொன்னா வலிமைன்னு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையோ. அப்ப அவர் தோல் வலியாலே என்னை காப்பார். அது வந்து பார்த்தா கல்யாணமாய் வந்த அப்புறம் தான் தெரிஞ்சுது அவர் தோல் வலியாலே துடிப்பாரா இருக்கார், அவர் இங்க இருந்து என்ன காப்பாரா இருக்கிறது அப்படின்னு அதுக்கு மேல கேட்டுடுவா. உண்மையான தோல் வலிமை யாருக்கு உண்டுன்னா தடம் தோல் இராகவனுக்கு உண்டு. சக்கரவர்த்தி திருமகனான ராமன் அவனை பத்தி என்ன சொல்லுவான்னா, அவர் அப்படி தோல் அப்படி கைகள் அப்படி உயர தூக்கிட்டாருன்னா கீழே ஒரு பெரிய நிழற்பரப்பு கிடைக்குமா. அந்த நிழல்ல உலகமடங்க வந்து தங்கலாம். அப்ப எதுக்கு குறைன்னா வந்து நிக்கிறதுக்கு இதுக்கு மேல ஆள் இல்லைங்கிற குறை உண்டே தவிர நிழல் இல்லைங்கிற குறையே கிடையாதான். அத்தனை தோல் அழகு படைத்தவனான பெருமான் தடந்தோடு இராகவன். அதைத்தான் இந்த இடத்துல சொல்ற பாழி அம் தோளுடை, பார்க்க தகுந்த வலிமை பொருந்திய அழகான தோள்களை உடையவனான பற்பநாபன் கையில். வேதாந்த தேசிகன் பகவத்யான சோபானம்னு நினைக்கிறேன், அதுல ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்றார். ரங்கநாதனுடைய ஜாதியிலே உயர்ந்ததான கொப்புங்கிற அந்த நாபி இருக்கே பெருமானுடைய, தமிழிலே தொப்புள் அப்படிங்கிறோமே, ரங்கநாதனுடைய ஜாதியில் உயர்ந்ததான கொப்புள்னர். அதுக்கு என்ன சுவாமி சாதின்னு கேட்டா அதுக்கு அவர் பதில் சொல்றார், பிரமனையே படைத்ததுங்கிற பெருமை இருக்கிற கொப்புள்னர். பிரம்மாவை படைச்சு மொத்த சிருஷ்டிக்கும் அது ஆதாரமாக இருக்கிறதோ இல்லையோ. இதுக்கு பின்ன அறிவியல் இருக்கு. நம்முடைய உடல் நிலை பாதிக்கப்பட்டதுன்னாலும் நாம கவனம் கொள்ள வேண்டியது நம்முடைய நாபி பிரதேசத்துல தாங்கிறார். பல மருத்துவர்கள்லாம் இன்னைக்கு அதை பரிந்துரையும் செய்யறாள் இல்லையோ. அது ஏதோ ஒரு எண்ணெய், நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ கொஞ்சம் அதுல நாபி பகுதியில கொஞ்சம் தடவி கொண்டு நீங்கள் எப்போதும் அதை பாதுகாத்து கொண்டு வர வேண்டியது, பராமரித்து கொண்டு வர வேண்டியது அப்படின்னு. ஆனா நீங்க இந்த ஃபேஸ்புக் எல்லாம் திறந்து ட்விட்டர் எல்லாம் திறந்து பார்த்துட்டீங்களானால் எத்தனைக்கெத்தனை உங்களை குழப்ப முடியுமோ அத்தனைக்கெத்தனை குழப்பம். காலை எழுந்த உடனே வெறும் வயிற்றிலே இதை பருகி வர வேண்டியது அப்படின்னு ஒரு 60 ஐட்டம் சொல்றான். காலை எழுந்த உடனே வெறும் வயிற்றிலே பருக வேண்டியதுன்னுட்டு ஒரு 60 ஐட்டங்களை லிஸ்ட் போட்டு கொடுத்தா அதுவே போதும். அதுக்கு மேல நீங்க அதுக்கு மேல வெறும் வயிறாவே இருக்காது. ஒண்ணு பருகினாலே அதுக்கு மேல வெறும் வயிறு இல்லையே. அந்த மாதிரி குழப்பறதுக்கு அத்தனை பேர் இருக்கா. ஆனா அறிவியல் சொல்றத பற்ப நாபன் எல்லாமே அந்த நாபியிலிருந்து தான் தொடங்குகிறது அப்படிங்கிறத பகவான் தன்னுடைய திருநாமத்தாலேயே உணர்த்துட்டார். பத்மநாபன் அப்படின்னு அவருக்கு திருநாமம் இருக்கும் இல்லையோ. அப்ப அந்த நாபை கமலத்திலே தொப்புள் கொடி உறவுனா பிரம்மாவோட பகவானுக்கு இருக்கிற உறவு. அந்த பிரம்மா அதிலே தோன்றி இருக்கிறார். பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிருந்து. வருணதேவனை பார்த்து என்ன சொல்றா, எங்களுக்கு மழை வேணும், நீ தான் வருஷிக்கணும், ஆனா அப்படியே சடார்னு வந்து படார்னு பேஞ்சுட்டு போயிடாது, நான் சொல்ற மாதிரி வரணும். நல்லா கேட்டுக்கோ. முதல்ல சமுத்திர ஜலத்தை முற்றாக பருகு, கனகரையெல்லாம் ஆகாச பரப்பு முழுக்க நீ பரவி இருக்க வேண்டும். எங்க பார்த்தாலும் கருத்த கார்மேகங்கள் எங்கள் கண்களுக்கு இலக்காக வேண்டும். நாம கூட பார்த்துட்டே வருவோம், அந்த பக்கத்துல மழை பெய்ய போறது போல் இருக்கு அப்படின்னும். சில சமயத்துல கருந்த மேகங்களை எல்லாம் திரண்டு இருக்கிற அந்த கருத்த மேகங்களை எல்லாம் பார்த்தால் இன்னும் கொஞ்ச நாளில மழை வரப்போறதுங்கிற அந்த ஆனந்தம் முக்கியங்கிற ஆண்டாள். உடனடியா வந்துடக்கூடாது. அதனால நீ நன்னா கருத்து இருக்க வேண்டும். மொழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. அதுக்கு மேலே பாழியம் தோளுடைய பற்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி. அவனுடைய திருக்கைகளிலே அந்த திருவாழி எப்படி மின்னுகிறதோ, எப்போதும் மின்னிக் கொண்டிருக்கிறா போலே மின்னல் வெட்டு அதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். எங்களுக்கு மின்னலையும் காட்டுவாயாக, மின்றத பார்க்கணும் அப்படின்னு ஆசை கொண்டாள். அதற்கு மேலே இந்த பாஞ்சஜன்யம், நின்னதிரும் பாஞ்சஜன்யம் வலம்புரி போல் நின்னதிருந்து அந்த பாஞ்சஜன்ய துவனி அது பேரிரைச்சலாக அந்த நாதம் எப்படி கேட்குமோ அப்படித்தான் ஒரு பேரிரைச்சல் இடிமுழக்கத்தையும் கேட்க வேண்டும்னு நாங்கள் ஆசை கொள்ளுகிறோம்.
இதெல்லாம் நடந்து மேல மழை வருஷிக்க வேண்டும். அந்த மழை எப்படி வருஷிக்க வேண்டும்னா சாரங்க முதைத்த சரமழை போல். அழகான வார்த்தை போட்டா. பெருமானுக்கு சாரங்க பாணின்னு திருநாமம். திருக்குடந்தை ஆறாமமுதனுக்கு சாரங்க பாணி. சாரங்கம்னா வில்லுன்னு அர்த்தம். பாணி கையன், சார்ங்கவிற் கையன், அதுதான் சார்ங்க பாணி. கையில வில்ல பிடிச்சுட்டு இருக்கார். அம்பராத்தூணில் இருந்து ஒரே ஒரு அம்பு எடுக்கிறது தான் தெரியுமா. அதுக்கப்புறம் எத்தனை அம்புகள் அந்த வில்லிலிருந்து புறப்பட்டனுங்கிறத ஒருத்தராலும் கணக்கிட்டு சொல்லவே முடியாது. அது மழை பெய்யறா போல தார தாரையாக மழை வருஷிக்கிறா போல அந்த அம்பு மழைங்கிறது பொழிந்து கொண்டிருக்குமா. அப்ப மேலே இருந்து விழுகிற மழை எப்படி, மழை கீழே வருகிற மழை, மண்ணுக்கு வருகிற மழை எப்படி இருக்க வேண்டும்னால் சாரங்கத்திலிருந்து புறப்படுகின்ற அம்புகளை போல தொய்வின்றி குறைவின்றி இடைவீடின்றி கீழே வர வேண்டும் என்று கட்டளை இடுகிறாள். பாழியம் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிருந்து. இந்த இடத்துல ரொம்ப சுவையான வியாக்கியானம். சுதர்சன ஆழ்வார் அவர் ஏன் மின்றார் அப்படின்னு ஒரு கேள்வி. பாஞ்சஜன்யம் அவர் ஏன் அதிருகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு பதில் சொன்னா, பகவான் கீழே படுத்துட்டு இருக்கார். அவர் திருவயத்திலே அந்த நாபிக் கமலத்திலே பிரம்மா பிறந்துட்டார். அப்படின்னா பகவான் தகப்பனாயினன்னு அர்த்தம். அவர் தகப்பனாயிட்டார். குழந்தை பிறந்திருக்கு. நாம குழந்தை பிறந்தா சந்தோஷப்படுறோம்னா, குழந்தை பிறந்திருக்கு நாம பெற்றிருக்கிறோம்னால் நம்மை பெற்றோர் ஆக்குவதே இந்த குழந்தை தான். நாம் பெற்றவர் அப்படின்னா யாரால பெற்றவர்? இந்த குழந்தை பிறந்திருக்கே சுவாமி, என் குழந்தை, நான் பெற்றவன்னா அந்த குழந்தை பிறக்கவே தானே நீர் பெற்றவர். உண்மை பெற்றோராக ஆக்குவதே இந்த குழந்தை. அதனால தான் பெற்றோர்னா. அந்த பெற்றோர், இந்த குழந்தையே பெற்றோர், சந்தானத்தை பெற்றோர். அப்ப நம்ம பெற்றோராக்குவது குழந்தை. அந்த நாள் ஒரு அளவற்ற மகிழ்ச்சியை யாருக்கும் தரத்தான் செய்யும். ஒரு பெரிய ஆனந்தம் ஏற்படுறது இல்லையோ. ஒரு குழந்தை பிறந்ததுன்னா பெரிய ஆனந்தம் ஏற்படுகிறது. ஆனா ரொம்ப பெரியவாளா இருக்கிறவர், பெரிய ராஜாவா இருக்கிறவர் அப்படியெல்லாம் தன்னுடைய ஆனந்தத்தை வெளிப்படையாக சபையிலே காட்டிக்கொள்ள மாட்டார். ஏன்னா ராஜானா கம்பீரமா இருந்தா தான் ராஜா. அவர் சின்ன குழந்தைய போல, குழந்தை பிறந்திருக்கணும் கையெல்லாம் கட்டுட்டு எஸ் அப்படின்னா நன்னா இருக்குமான்னு, அதெல்லாம் பண்ணா நன்னா இருக்காது. அவருக்கு யாராவது ஒரு சேவகி சொல்றா, அந்த புறத்திலே மகாராணி ஒரு அழகிய ஆண்மகவை ஈன்றெடுத்தாள் அப்படின்னா, அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நல்ல செய்து கொண்டு வந்தாய் பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கழுத்துல போட்டுருக்கிற முத்து மாலையோ தங்க மாலையோ கழட்டி அப்படி கொடுத்தாருன்னா அதுதான் கௌரவமா இருக்கும். அவர் அங்கேயே துள்ளிலாம் குதிக்க மாட்டார். இருக்கிறவாள்லாம் கூப்பிட்டு கை தட்டி தன்னுடைய வாழ்த்துக்களை எல்லாம் பரிமாறிக்கொள்ள மாட்டார். வாழ்த்துகள் யார் சொன்னாலும் அந்த தலையை கூட அளவாத்தான் அசைப்பார். அப்படி அசைச்சுட்டு நிறுத்திடுவார். ஏன்னா ராஜா இருக்கார் பாருங்க, அப்படி சாஞ்சு கேட்கறதெல்லாம் ராஜாவுக்கு வழக்கமே கிடையாதான். அவர் நிமிர்ந்து தான் உட்கார்ந்துருப்பார். பெரிய மகுடம் சூட்டி கொண்டு நிமிர்ந்து உட்கார்ந்துருப்பார். யாராவது எதனா சொல்லணும்னா பக்கத்துல கொஞ்சம் எம்பி ஆகுது தான் அவர்கிட்ட சொல்லணும். ராஜா இப்படித்தான் கேட்பார். ஓஹோ அப்படிதான், இப்படிலாம் சாயக்கூடாதான். அதனால தான் ஸ்ரீரங்கநாதனாகிற அந்த பேர் அரசன் இருக்கிறானே, சாதாரண அரசனே அப்படி தலையை சாய்ச்சிட்டு கேட்க மாட்டார்னு சொன்னால் ஸ்ரீரங்கநாதனுடைய தலை யாருக்காவது சாயுமா? ஒருத்தருக்கு மட்டும் சாயும். நம்மாழ்வார் பாடினால் சாயுமா. மகுடம் சாய்க்கும் பெம்மானேன்னா, ஆழ்வார் பாடினா அந்த மகுடம் அப்படி சாயுமா. என்ன சுவாமி ராஜாவாச்ச ஏன் சாஞ்சேன்னா, நான் சாஞ்சேன்னு எனக்கே தெரியாதுங்கிறார் பெருமாள். நான் மயங்கி போயினா சாஞ்சு கிடக்கேன், எனக்கே தெரியாதுங்கிறார். அப்ப ராஜா அப்படிலாம் ரொம்ப ஆர்ப்பாட்டத்தை எல்லாம், தன்னுடைய ஆனந்தத்தை எல்லாம் அத்தனை சுலபமாக வெளிக்காட்டிட மாட்டார். வெளிக்காட்டுவார். எங்கன்னா அந்த புறத்துக்கு போய் கதவங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாச்சுன்னா, அந்த ராணி படுக்கையில கிடக்கிறாள்னா இவ கீழே உட்கார்ந்துண்டு அவளுடைய காலடிகளை பிடித்து கொண்டு காலை பிடிச்சு விடுறேன். ஆஹா, எத்தனை நாள் கழிச்சு ஒரு ஆண்மகவை ஈன்று கொடுத்திருக்கிற. ஆணா பெண்ணாங்கிறது இங்க முக்கியம் இல்லை. ராஜானா அடுத்து ஆழ்வதற்கு தேவையில்லை, அதுக்காக சொல்ல வந்தது. பெண் குழந்தையா இருந்தாலும் அவர் சந்தோஷம் தான் பட போறார். ஆனா அடுத்து ஆழ்வதற்கு ஒரு ஆண் குழந்தை வாரிசுன்னு வந்தாச்சுன்னா மேல ராஜ்யம் நடந்துன்னு போகுமே, அதுக்காக உடனே அவர் காலை பிடிச்சு விடுறார். அந்த குழந்தையை முத்தமிடுகிறார். அந்த குழந்தையினுடைய பாதத்தை பிடிச்சு தன்னுடைய கன்னங்கள்ல வச்சுக்கிறார், தலைக்கு மேல வச்சுக்கிறார். இதெல்லாம் சபையில பண்ண மாட்டார். நல்லா கவனிச்சுக்கோங்க. சபையில அவர் ஆனந்த கூத்தாட மாட்டார். ஏன்னா தர்பார்னா பல பேர் பார்க்கும்போது நாம் கொஞ்சம் கம்பீரமாத்தான் நடந்து கொள்ள வேண்டும், கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி தனித்திருக்கா, ராணி ராஜாவுமா இருக்கான்னா அங்க என்ன கண்ணியம் கம்பீரம் வாழறது? இப்போ எல்லா சந்தோஷத்தையும் அங்க அவர் காமிச்சிடுவார், கொட்டிடுவார். அத்தனை சந்தோஷத்தையும் கொட்டி விடுவார். மனைவியினுடைய கன்னங்களை பிடித்து நெற்றியிலே முத்தமிட்டு அந்த குழந்தைய வாழ்ந்து அதை அப்படி தூக்கிட்டு இந்த பக்கம் நடந்து அந்த பக்கம் நடந்து அதுக்கு விளையாட்டெல்லாம் காண்பிச்சு ராணி பார்த்துட்டே இருப்பா. இவருக்கு சிரிக்க கூட தெரியும்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுட்டேன்னு நினைச்சுப்பா. எப்பவும் உருன்னே இருப்பார். அவருக்கு ஏகப்பட்ட டென்ஷன், நாட்டை எப்படி காப்பாற்றுறதுன்னு கவலை எல்லாம் இருக்கு. பரவாயில்ல, இந்த குழந்தை பிறந்தாவது அப்பா உனக்கு சிரிக்க தெரியும், சரின்னு சொல்லி கொடுத்துருக்கானே அப்படின்னு அவளுக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படும். இப்போ இந்த கதையெல்லாம் ஏன் சொல்றேன்னா, பிரம்மா பிறந்தாச்சு,
இவர் பெரிய ராஜாவாச்சே, இவர் ஒன்றும் பெரிய ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபடவில்லை. ஆனா ஊர் மக்களை எல்லாம் நீங்க கட்டுப்படுத்த முடியாது. அந்த சபையிலே ஒருத்தி வந்து சொல்லுகிறாள், அரசே உமக்கு பிள்ளை குழந்தை பிறந்ததுன்னு சொல்லிட்டான்னா ராஜா சும்மா அப்படி தலையாட்டிட்டு நன்று நன்று நல்லது சொன்னாய் அப்படின்னு நிறுத்திடுவார். அந்த மக்கள் எல்லாம் அத்தனை குதூகலிப்பா, அவளை யாரும் தடுக்கவே முடியாது, தடபோடவே முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கை தட்டிக்கிறதுன்னு, கை குலுக்கிக்கிறதுன்னு, பாத்தியா நமக்கு அடுத்த ராஜா வந்தாச்சு, யுவராஜா நமக்கு பிறந்து விட்டார், இனிப்புகளை கொண்டு வாங்கோ, எல்லாருக்கும் அதை கொடுங்கோ. ராஜாவுக்கே அத்தனை ஆர்ப்பாட்டம் இல்லை, ஆனா சுத்தி இருக்கிறவாளுக்கு அத்தனை ஆர்ப்பாட்டம் ஏற்படுறது இல்லையோ. அதை போலத்தான் பிரம்மா பிறந்த உடனே பகவான் அவர் எப்பவும் போல அப்படியே கிடக்கிறார். பாழியம் தோளுடை பரப்பனா அவன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிருந்து. இந்த சங்க சக்கரம் இப்படி திரும்பித்தான், ஒண்ணு ஒண்ணு அப்படி பார்த்து பேசிக்கிறது தான். பாத்தியா நம்ம ராஜாவுக்கு பிள்ளை பிறந்தாச்சு, பிரம்மா பிறந்திருக்கார், ராஜா தகப்பனானான், நம்முடைய பகவான் தகப்பனானான், அதனாலே வந்த மேனாணிப்பு, அதனாலதான் மின்னுகிறதுன்னா. அதன் காரணமாகத்தான் பாஞ்சஜன்யம் மின்னுகிறது. பாழியம் தோளுடை பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னின்னு சொல்லப்பட்டது இல்லையோ, அதனாலே தான் மின்னுகின்றான் சுதர்சன ஆழ்வான். வலம்புரி போல் நின்னு அதிர்ந்து, பெருமான் வாயில வச்சு ஊதினாத்தான் சத்தம் வரும். அன்னைக்கு தானாவே பம்பம்னு சத்தம் வர ஆரம்பிச்சுடுத்து. ஏன்னா கொண்டாட்டம், பிரம்மா பிறந்திருக்காருங்கிற கொண்டாட்டத்தாலே சங்கநாதம் தானாகவே உண்டாயித்துங்கிறார். இங்கே சுதர்சன ஆழ்வானை பத்தியும் கொஞ்சம் பாஞ்சஜன்ய ஆழ்வானை பத்தியும் சொல்லணும். சுதர்சன ஆழ்வான் பகவானுடைய எண்ணங்களை தீர்த்து வைப்பதற்காகவே பகவானாலே கொள்ளப்பட்ட இன்னொரு வடிவம் என்பர். அவருக்கு எத்தனையோ ஆசைகள் இருக்கும் இல்லையா, அந்த ஆசைகளை தீர்த்துக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்தார். என் ஆசைகளை என்னால தான் தீர்த்து கொள்ள முடியும், இன்னொருத்தரால தீர்க்க முடியாது, அதுக்கு நான் இன்னொரு வடிவம் எடுத்துக்கிறேன். அந்த வடிவம் தான் சுதர்சனர் அப்படின்னு அவருக்கு பெயர். திருவாழி ஆழ்வான்னு சொல்லுவார்கள். அந்த திருவாழி ஆழ்வான் பகவான் வேறல்லன், அவர் வேறல்லன். அவருடைய வேலை என்னன்னா, என்ன செய்யணும்னு பகவான் நினைக்கிறாரோ அதை செஞ்சுட்டு வர்றது அவருடைய வேலை. சக்கர படைன்னு சொல்லுவார்கள். ஒரு ஆளுதான், ஆனா பெரிய படை, எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு வந்துருவார். இதை அவர் செய்கிறார். மிகச்சிறந்த சேவகன். உடனே நான் கேட்டேன், இவர் மிகச்சிறந்த சேவகர், ஓடி ஆடி வேலை செய்கிறார், பகவானுடைய எண்ணங்களை எல்லாம் பூர்த்தி பண்ணி கொடுக்கிறார். அந்த கையில ஒருத்தர் சும்மாவே இருக்காரே, அவருக்கு என்னதான் வேலைன்னு கேட்டேன். கையில பாஞ்சஜன்யத்தை பிடிச்சுட்டு இருக்கார். என்ன தினந்தோறும் யுத்தம் நடக்க போறதான்னு, தினந்தோறும் பம்பம்னு ஊத போறாரான்னு, பாதி நாள் அவருக்கு வேலையே இல்லை போல் இருக்கே. இவனை மாதிரி சுறுசுறுப்பா இருக்க வேண்டாமா? இவர் எப்படி ஓடி ஆடி வேலை செய்கிறார், அவர் எங்கேயும் போறதா தெரியலையே, அவர் சும்மாவே இருக்காரே, அவருடைய வேலை தான் என்னன்னா சும்மாவே இருப்பது தான் அவரோட வேலைன்னா. சும்மாவே இருப்பாரா அப்படின்னா நம்மளை போலப்பா அவர் என்ன சோம்பேறி ராஜாவா அவர்னா? ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்கோ. பாஞ்சஜன்யாழ்வான் அவர் ஒரு திவ்ய சூரியன், நித்திய சூரியவர், அங்கேயே இருந்து பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுகிறவர். வேலை தான் என்னன்னா, ஆண்டாள் பாடினா அவருக்கு பசி எடுத்து கொடுத்துன்னா, உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம். பகவான் வாயில வச்சு பம்பம்னு ஊதறார் பாருங்கோ, அப்பவே பெருமானுடைய வாயமுதத்தை அவர் பருகி விடுவார். இன்னைக்கு ஒன்றும் வேண்டாம், சாட்டாச்சுன்னுவார். எங்க சுவாமி சாட்டின்னு, இப்பத்தான் நாங்கள் சாப்பாடே பண்ணி வச்சிருக்கோம்னா, அது பெருமான் எடுத்து பம்பம்னு ஊதினாரோ இல்லையோ, அப்போதே பெருமானுடைய அந்த அமிர்தமாகிற உமிழ்நீர் அதையே நான் பறிக்கிட்டேன், எனக்கு வயிறெல்லாம் ரொம்ப போச்சு, எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு விடுவார். சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமே, அந்த ரூம்ல பெட்டெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் வரியிறான்னா, அதெல்லாம் வேண்டாம், எதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும், அவர் கையிலேயே படுத்துருவேன்னுட்டார். கண்படை கொள்ளல் கடல் வண்ணன் கைத்தலத்தே. படுத்துக்கிறது பகவான் கையிலேயே, சாப்பிட்றது பெருமானுடைய வாயமுதத்தையே. வாழ்க்கைனா மனுஷன் வாழறாயான்னு சொல்லும்படியா இருக்கிறவர் பாஞ்சஜன்யாழ்வான். அப்படின்னா பெருமானுக்கு உபயோகமா ஒண்ணு பண்ண மாட்டாரானால், ரொம்ப அழகா வியாக்கியானத்துல சொன்னா, சுதர்சன ஆழ்வார் போய் சாதிக்கிறதெல்லாம் இவர் போகாமலே சாதிப்பார். அவருக்கு போய்த்தான் ஜெயிச்சுட்டு வரணும். இவர் இருந்த இடத்திலே இருந்தே எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய திறல் படைத்தவர். எப்படின்னு கேட்டா, கீதையினுடைய முதல் அத்தியாயத்துல ஒரு அழகான ஸ்லோகம், சகோஷோ தார்த்தராற்றானாம் ஹிருதயானி வியதாரயத்துன்னு ஸ்லோகம். என்ன அர்த்தம் அப்படின்னா, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இந்த சண்டை அது நடக்க போறது. அவரவர்கள் சங்கநாதத்தை செய்தார்கள். பகவானும் தன்னுடைய சங்கத்தை எடுத்து பம் பம்னு ஊதினார். அந்த சங்கநாதம் எப்போது ஒலிக்கப்பட்டதோ, அது ஊதப்பட்டதோ, அப்போதே கௌரவர்களுடைய ஹிருதயங்கள் நொறுங்கினங்கிறார். கௌரவர்கள் ஏதோ 18 நாள் கழிச்சு தோத்து போனான்னு நினைச்சுக்காதீங்கோ. எப்ப இவர் சங்கநாதம் பண்ணாரோ அப்பவே அவர்கள் கதை முடிஞ்சு போச்சு. அப்ப சுதர்சன ஆழ்வார் போய் சாதிக்கிற விஷயத்தை போகாமல் சாதிக்கக்கூடிய ஆற்றல் இவரிடத்திலே உண்டு. அதைத்தான் பாழியம் தோளுடை பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிருந்து. மின்னல் வெட்டணும், இடிமுழக்கம் கேட்க வேண்டும், நின்னதிருந்து தாழாதே சார்ந்த புதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய். ஏதோ ஒரு நாள்ல 15 சென்டிமீட்டர் மழை, 23 சென்டிமீட்டர் மழைன்னா தாங்கலாம்.
35, 45, 65, 93, 110 தாங்குமா? அதெல்லாம் 1 மணி நேர மழைக்கே தாங்க முடியாத நிலைமையில தான் நாம் அனைவரும் இருக்கிறோம். இதுல ஒரு நாள்ல 100 சென்டிமீட்டர் மழை பதிவுன்னா பேப்பர்ல வரும், படிக்கிறதுக்கு யாரும் இருப்போமான்னு தெரியாது. 100 சென்டிமீட்டர் மழை ஒரு நாள் பெஞ்சதுன்னா என்ன ஆறுது? பெரிய கஷ்டம் தானே. அப்ப பார்த்தா நான் பாட்டுக்கு நன்னா மழையை வருஷிக்கணும்னு சொன்னதுனாலே நீ 100 சென்டிமீட்டர் மழையை பொழிஞ்சுட்டு நீ தானே சொன்னேன்னு அப்புறம் கேட்டா, அதனால முதலே சொல்லிடுறேன், வாழ உலகினில் பெய்திடாய், உலகம் வாழ்ச்சியுறும் பொருட்டு நீ மழையை வருஷிக்க வேண்டும், எத்தனை தேவையோ அத்தனை வருஷிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறாள். வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து அங்கனம் நீ மழையை வருஷிப்பாயாகில், நல்ல மழை பொழியுமாகில் நாங்கள் சந்தோஷமாக மார்கழி நீராட்டத்தை தொடருவோம் அப்படிங்கிறது இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். நாம 3வது பாசுரத்திலே கொஞ்சம் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் உண்டு. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் திங்கின் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு வரும் ஜன்னலூடு கயலுகளன் பாசுரம் போறதோ இல்லையோ? பாசுரத்தை நேற்றுக்கே சொல்லியாச்சு, சில அர்த்த விசேஷங்களை சொல்லியாச்சு. விடுபட்டு இருக்கிற அர்த்த விசேஷங்கள் பல உண்டு, அதுல சிலவத்தை இப்போது விண்ணப்பிக்கிறேன். திங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து அப்படின்னு ஒரு வரி போட்டிருக்கான். உத்தமன் பேர் பாட திங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யும். பெருமானுடைய திருநாமங்களை நாம சொல்லிட்டே இருந்தோம்னால் எந்த கஷ்டமும் நமக்கு வாராது அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அவன் திருநாமங்களை சொன்னால் என்னென்ன நன்மை உண்டு, முக்கியமா அஷ்டாட்சர மந்திரம்னு சொல்லுவார்கள். திருவெட்டெழுத்து மாமந்திரம் அப்படின்னு கொண்டாடுவார்கள். ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அந்த மந்திரம் மந்திர ராஜம்னு அதுக்கு பேர் வச்சிருக்கா. மந்திரங்களுக்குள்ளே அரசன் போன்றதொரு மந்திரம் உண்டுன்னு சொன்னால் அந்த மந்திரம் அஷ்டாட்சர மந்திரம். அஷ்டனா 8, அக்ஷரம்னா எழுத்துகள். அதைத்தான் திருவெட்டெழுத்து மாமந்திரம்னு சொன்னேன். பதரீகாசிரமத்திலே நரநாராயணனாக பெருமானே இருந்து நாராயணன் நரனுக்கு உபதேசித்த மந்திரம். அஷ்டாட்சர மந்திரத்துல யாரை பத்தி சொல்லியிருக்குன்னா நம்மளை பத்தி சொல்லியிருக்கு, பகவானை பத்தியும் சொல்லியிருக்கு, நமக்கும் அவருக்கும் இருக்கிற உறவை பத்தி சொல்லியிருக்கு, அவர் தான் நமக்கு எல்லாம்னு சொல்லியிருக்கு. அதனால அந்த மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரம். அந்த மந்திரத்தை ஒருத்தன் தெரிந்து கொண்டு அனவரதமும் நாராயணான்னு கூப்பிட்டு இருக்கான்னு சொன்னால் நான் நாராயணனுக்கே அடிமைப்பட்டிருக்கிறவன் என்பதை உணர்ந்து பெருமானுடைய திருநாமங்களை ஒருவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான்னு சொன்னால் அவன் இருக்கிற இடத்திலே தீமைகள் உண்டாகாது. அதுதான் தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. என்னென்ன தீமைகள் உண்டாகாதுன்னால் வியாதி இருக்காது, துர்பிக்ஷம் இருக்காது, திருட்டுத்தனம் இருக்காது அப்படின்னு 3 சொல்லி வச்சா. வியாதி, துர்பிக்ஷம், துர்பிக்ஷம்னா பஞ்சம்னு அர்த்தம். பஞ்சம் இருக்காது, எதற்கும் குறைவு இருக்காது, திருட்டுத்தனம் இருக்காது. ஒருத்தர் சொன்னார், எப்பவும் பெருமாள் பேர் சொல்லிட்டே தான் இருக்கேன், என்னாச்சு? அதனால 3மே இருக்கு சுவாமின்னு. வியாதி இருக்கு, பஞ்சம் இருக்கு, திருட்டுத்தனமும் இருக்கு, ஆங்காங்கே நடந்துட்டு இருக்குன்னு தான் பார்த்துட்டு இருக்கோமே. எல்லாம் பக்கத்துலேயே நடக்கிறது. நல்ல வேளை அந்த தெருவுக்கு வந்துட்டானா, நேற்றுக்கு அந்த தெருவில் ஏதோ களவாடிட்டு போயிட்டாலுமே அந்த தெரு வரைக்கும் வந்தாச்சா, இப்போ அந்த தெருவுக்கு வந்தது இவருக்கு வருத்தம் இல்லை, நாளைக்கு இங்கே வந்துருவாளோங்கிற வருத்தம் இருக்கும் இல்லையோ? அங்கே போனதை பற்றி இவருக்கு கவலையா? இப்போ அங்கே வந்தவாளுக்கு இங்கே வரத்துக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆக போகிறது, எவ்வளோ நாள் ஆக போகிறதுன்னு பயம் ஏற்படுறதோ இல்லையோ? அப்போ உலகம்னா வியாதி இருக்கத்தான் செய்யும், திருட்டுத்தனம் இருக்கத்தான் செய்யும், பஞ்சம்ங்கிறது இருக்கத்தான் செய்யும். நீர் என்னமோ பெருமான் பேரை சொன்னா இதெல்லாம் இருக்காதுன்னு சொல்றீரேன்னால் நிஜமாவே பாவத்தோட சொன்னோம்னா இருக்காது, அது ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். ஆனால் அத்தனை பாவம் கைகூடுகைங்கிறது அது ரொம்ப பெரிய அதிசயம். அது எல்லாருக்கும் வசப்பட்ட விஷயம் கிடையாது, சிலருக்கு வசப்படும். ஆனால் திருநாமங்களை சொல்லிட்டே இருந்தா இந்த 3ம் வேற ரூபத்தில் இருக்காது. அது என்ன வேற ரூபம்? புரிய வைக்கிறேன். திருட்டுனா என்னன்னா ஏதோ வீடு புகுந்து திருட்டு, ராத்திரி வேளையில கொள்ளை, பூட்டி இருந்த வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளை, அதை பற்றிலாம் பேசலை. ரொம்ப ஜென்மங்களா நடந்திருக்கிற ஒரு கொள்ளையை பத்தி இங்க பேசுறா. ஏதோ இன்னைக்கு நேற்று இங்க அங்க நடக்கிற கொள்ளையை பத்தி பேச்சே கிடையாது. பல ஜென்மங்களாக நடக்கிற கொள்ளை. அப்படி ஒரு கொள்ளை நடக்கிறதா? அந்த கொள்ளையை செய்பவர் யார்? வேற யாரும் இல்லை, நாம தான். அதை தொடர்ச்சியா நாம பண்ணிட்டே இருக்கோம். அது என்ன கொள்ளை? நான் என்ன சுவாமி கொள்ளை அடிச்சேன் அப்படின்னா, அவனுடைய சொத்தான ஆத்மாவை தன்னுடையது என்று எண்ணுகை இருக்கிறதே, அதுதான் இருப்பதிலேயே மிகப்பெரிய கொள்ளை. இந்த மகாபாரதம் சொல்றது, யோன்யதா சந்தமாத்மானம் அந்யதா பிரதிபத்தியதே கிம் தேன கிருதம் பாபம் சோரேன ஆத்மாபகாரினா. ஆத்மாபகாரம்ங்கிறது தான் பெரிய திருட்டு. அதாவது அவனுடையதான ஆத்மாவை நான் என்னுடையது என்று கருதுவேனேயாகில் இதுதான் பெரிய திருட்டு, நான் தான் பெரிய திருடன். அதை புரிஞ்சுக்கணும். அந்த திருட்டு ஒழிஞ்சிடும். அவன் பேரை சொல்லி நான் அவனுக்கே ஆட்பட்டவன்னு நான் சொல்லிட்டேன்னா அங்க திருட்டுத்தனம் இருக்காது, தீமை இருக்காது. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யும்.
அப்ப அந்த திருட்டுத்தனம் போயிடுறதா. இப்ப அடுத்தது வியாதின்னு சொன்னேன். எது வியாதினா நம்ம உறவினர்கள் தான் நமக்கு வியாதி. ஒன்றும் புதுசாக ஒன்றும் வெளியே போய் தேடவே வேண்டாம். யார் நமக்கு வியாதி? பெருமானிடத்திலே பக்தி செய்வதற்கு தடையாயிருக்கிறவர்கள் நமக்கு வியாதி. அதே உறவு முறை பகவானிடத்திலே பக்தி செய்வதற்கு உறுப்பானவர்களாக இருக்கிறார்கள்னா அவர்களை வியாதியாக கருதல் ஆகாது. நல்ல காரியம் செய்யறதுக்கு தடையா இருந்தா அது எந்த உறவா இருந்தாலும், அது அம்மாவே ஆனாலும் தகப்பனே ஆனாலும் உடன் பிறந்தவர்களே ஆனாலும், நற்காரியங்கள் செய்வதிலிருந்து நம்மை நீக்குபவர்களாக அவர்கள் இருப்பின் அவர்களே நம்மை பீடித்திருக்கிற பெரிய வியாதி. கொண்ட பெண்டிரு மக்களுத்தார் சுத்தத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மத்து யாதுமில்லைன்னு ஆழ்வார் பாடுறார். கொண்ட பெண்டிரு காதலுத்தார் மணவாள மாமனிகளும் ரொம்ப ஆச்சரியமா கொண்ட பெண்டிரு தாம் முதலா கூறுமுத்தார் கண்மத்தால் அண்டினவர் என்னை அவரை விட்டுன்னு ரொம்ப ஆச்சரியமா திருவாய்மொழி 150 பாடுகிறார். அப்ப யார் நம்ம பீடித்திருக்கிற வியாதினா நல்ல விஷயங்களிலே நாம் போவதிலிருந்து நம்மை தடுக்கின்றவர்களாய் அமைந்திருக்கிற சில உறவு முறைகள். நீங்க உபன்யாசத்துக்கு கிளம்பிட்டே இருந்துச்சு, ஒரு ஃபோன் வந்துருது. என்னன்னா இல்லை சும்மாதான் பண்ணேன், அந்த சும்மாதான் பண்ணேன்னு ஆரம்பிப்பா. அதுக்கு மேலதான் எல்லா வெடியும் இருக்குன்னு அர்த்தம். அப்ப அப்படி ஒரு கால் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கும் அதுல ஆர்வம் ஏற்பட்டு போச்சுன்னா பேசிட்டே இருக்குச்சு. நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும், நான் ஏதோ நல்ல விதமா ஒரு மணி காலம் ஏதோ நல்லது புரியறதோ புரியலையோ கேட்டுட்டு வரலான்னு கிளம்பிட்டு தானே இருந்தேன். இப்பத்தான் ஃபோன் பண்றதுக்கு நேரம் கிடைச்சதா இவாளுக்கு, இதோ ஃபோனை பண்ணிட்டா, ஃபோனை வைக்கிறதாவும் தெரியல அப்படின்னு புரிஞ்சு போச்சுன்னா நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? சரி வை இதோ எங்கேயோ வெளில போயிட்டு இருக்கேன், இந்த உபன்யாசத்துக்கு போறதா இருக்கேன்னு சொன்னா அதுக்கு வேற வேண்டாம்னு சொல்லுவாளோ தெரியாது. எங்கேயோ வெளில போயிட்டு இருக்கேன், யாரோ இதோ வந்திருக்கான்பா. சில பேர் கவனிச்சிருக்கீங்களா? யாரும் வந்திருக்க மாட்டான். பேசிட்டே இருந்துச்சு, ஃபோனை எப்படி வெய்யின்னு சொல்றதுன்னு வழி தெரியல. இப்போ யாரோ இதோ வந்திருக்கா, என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் சொல்லுவோம், அப்பாடா எப்படிலாம் சமாளிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு அப்புறம் பேச வேண்டியிருக்கு. இதெல்லாம் நடக்கிறது இல்லையோ? சாம்சாரிகமான பேச்சு. ஏதோ பகவத் விஷயம் பேசுறான், நல்ல விஷயம் பேசுறான்னா பேசலாம். ரொம்ப நாள் பேசுறது சாம்சாரிகமான பேச்சுன்னா 1 மணி காலம் 1.5 மணி காலம் 2 மணி காலம்னு பேசினா அது பல பேருக்கு அது நேரம் போறதே தெரியலையோ என்னமோ. பல பேருக்கு நேரம் போகவே மாட்டேன்னு இருக்கிறது. பேசிட்டே இருந்தா பேசிட்டே இருக்க வேண்டியதுதான். என்ன பண்றது? அதனால தான் சம்சாரிகளுக்கு பக்தர்களை கண்டா பிடிக்காது, பக்தர்களுக்கு சம்சாரிகளை கண்டா பிடிக்காது. அவ்வளவுதான் விஷயம். அப்ப பக்தர்கள் பேசுவார், பகவானை பத்தி பேசுவார். சம்சாரிகள் பேசுவார், பகவானை ஒழிந்த மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு துவைச்சு காய போட்டுடுவார். இதை சரியா பண்ணிடுவா. அவர்களிடமிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அப்ப அவனுக்கே ஆட்பட்டவன் நாம் இருந்துட்டோம்னா அந்த சம்சாரிகளிடமிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம். அந்த வியாதி நமக்கு வராதுன்னு அர்த்தம். அப்ப திருட்டுத்தனத்தை பார்த்தாச்சு, வியாதி என்னன்னு பார்த்தாச்சு. பஞ்சம்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன். எது பஞ்சம்னால் நாம் பெருமானுக்கு தொண்டுகள் செய்கிறோம். நல்லா கேட்டுக்கோங்க, தொண்டுகள் நாம் செய்கிறோம். யார் பொருட்டு அந்த ஆனந்தம்ங்கிறது உண்டாகும்? ஆனந்தம் யாரை சார்ந்ததுன்னா, ஒருத்தர் சொன்னார் நான் தொண்டுகள்லாம் பண்ணேன், எனக்கு ஆனந்தம் சுவாமி நான் பண்றேன் அப்படின்னாருன்னா அந்த தொண்டு தொண்டாக கருதப்பட மாட்டாது. அதுதான் பஞ்சம். இந்த இடத்துல எது பஞ்சம்னா எல்லாம் நன்னாத்தான் பண்றார், கடைசியில் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டார், அது சொன்னதுனால எல்லாமே ஒன்றும் இல்லாத போச்சு அப்படின்னு சொல்றோமா இல்லையா? பல பேருக்கு அந்த பழக்கம் உண்டு. ரொம்ப ஓஹோன்னு பண்ணிடுவா, கடைசியில் என்னமோ ஒன்றத்தை சொல்லிடுவா, செஞ்சது எல்லாத்தையும் அவரே வீணாக்கிட்டு போயிட்டார். இவ்வளவு பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்குமே. அதை மாதிரி நான் பகவானுக்கு தொண்டுகள் எல்லாம் செய்து விட்டு இதை நான் செய்தேன்னு நினைப்பேனே ஆகில், என் ஆனந்தத்தின் பொருட்டு செய்தேன்னு நினைப்பேன் ஆகில் அது பெரிய பஞ்சம். அவர் ஆனந்தத்தின் பொருட்டு தான் நாம் செய்ய வேண்டும். இங்க ஒரு வேதாந்த கருத்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஆத்மாவை பத்தி வேதாந்தம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. ஆத்மா எப்படிப்பட்டது? ஆத்மா இயல்பாகவே அடிமைத்தனத்தை உடையவன், பெருமானுக்கும் அவன் அடியவர்களுக்கும் ஆட்பட்டவன். அடுத்தது இயல்பாகவே ஆனந்தத்தை உடையவன். ஆத்மாவினுடைய இயல்பு ஆனந்தப்படுவது. நம்முடைய இயல்பு, சரீரத்தோட இயல்பு துன்பத்தையே எதிர்பார்த்திருப்பது. இன்னைக்கு தான் எங்கேயோ படித்தேன், ஒருத்தர் சொன்னார், நாளைய கவலையில் ஒருவன் இன்றே ஒழிந்து போனான். நாளைக்கு என்ன ஆகுமோன்னு பயந்துட்டு இருந்தவன் இன்றைக்கு மரணித்தான், இன்றைக்கு மரணம் அடைந்தான்னு போட்டிருந்தது. எப்படி இருக்கு? நாளைக்கு என்ன ஆகுமோன்னு அவர் பயந்துட்டு இருந்தார். இப்ப நாளைய பத்தின பிரச்சனையே இல்லையா? இன்னைக்கு அவர் போயிட்டாருன்னா நாளைய பத்தின பிரச்சனையே கிடையாது. அப்ப நமக்கு சரீரத்தை வச்சுட்டு இருக்கிறதுனாலே ஆனந்தம்ங்கிறது குறைவா இருக்கு. ஆத்மா எதை பத்தியும் கவலைப்படாது. அதுக்கு நல்லா தெரியும், தான் அழிய போறது இல்லைன்னு தெரிஞ்சிருக்கிறதுனாலயோ என்னமோ, சரீரம் அழியக்கூடியதா இருக்கிறதுனால இதை பத்தின கவலை இருந்துட்டு இருக்கு. ஆத்மா அழிய போறது இல்லை, ஆனந்தமயன், ஞானானந்தமயஸ்துவாத்மான்னு சொல்லுவார்கள். இயல்பாகவே அறிவை உடையவன், அறிவாயிருப்பவன் ஆன்மா. இது முதலிலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது நம்மளை பத்தின விஷயம். யார் யாரை பத்தியோ எத்தனையோ தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? நம்மளை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆன்மா இயல்பாகவே அறிவை உடையவன், அறிவாயிருப்பவன்.
இது முதலிலே. ஆன்மா ஆனந்தமயன், எப்போதும் ஆனந்தத்திற்கு குறைவில்லாதவன். ஆன்மா பெருமானுடைய தொண்டன். இதெல்லாம் நினைவிலே இருக்க வேண்டும். அப்ப ஆனந்தத்தை உடையவன் சொல்லிட்டு கைங்கரியம் பண்றச்சே நீ சந்தோஷப்படக்கூடாதுன்னு சொன்னா அது இயல்பா இருக்குன்னு வேற நான் சொல்லியிருக்கேன். ஆன்மானாலே ஆனந்தம் தான் ஆன்மா, அப்படி புரிஞ்சுக்கோங்க. அப்ப ஆனந்தப்படக்கூடாதுங்கிறீரேன்னா நன்னா ஆனந்தப்படு, வேண்டாம் சொல்லல. கைங்கரியம் பண்றச்சே முதல்ல ஆனந்தத்தை நீ எடுத்துட்டு விடாத. நீ பண்ற கைங்கரியத்தை பார்த்து அவர் ஆனந்தப்படுறாரு பார், அதை பார்த்து நீ ஆனந்தப்படு. இந்த பேற்றை எனக்கு நல்கினாயே என்று கைகூப்பி அவரிடத்திலே மேலும் மேலும் இந்த பேரு எனக்கு கிடைச்சிருக்கணும்னு தான் நாம வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்ப எந்த இடத்திலே திருநாம வைபவம், திருவஷ்டாட்சரம் திருவெட்டெழுத்து மாமந்திரத்தினுடைய வைபவம் எவ்விடத்திலே விளங்குகிறதோ அங்க வியாதி இருக்காது, அங்க துர்பிக்ஷம் இருக்காது, அதுக்கு மேலே அங்கே திருட்டுத்தனம் இருக்காது. அதைத்தான் தீங்கின் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து என்று ஆண்டாள் நாச்சியார் பாடினார். எவ்வவிடத்திலே பாகவதர்கள் கூடியிருக்கிறார்களோ அவ்வவிடங்களில் இந்த குறைகள் எல்லாம் ஏற்படாதுங்கிறது தாத்பரியம். ஒருவாறு 3ஆம் பாசுரத்தினுடைய அர்த்த விசேஷங்களை இந்த கோட்டியிலே விண்ணப்பித்தேன். மேலே நாளைக்குண்டான 5வது பாசுரம், அந்த 5வது பாசுரத்துக்குண்டான அர்த்த விசேஷங்கள், 4ஆம் பாசுரத்திலே விடுபட்டிருக்கிற சில அர்த்த விசேஷங்கள், இவற்றை நாளை தினம் இந்த கோட்டையிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாளைக்கு சாயங்காலம் சரியா 6:45 மணிக்கு உபன்யாச நிகழ்ச்சி தொடங்கி நடைபெறும். அனைவரும் வந்து நடத்தி தர பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய பாசுரத்தை அனைவரும் சேர்ந்து அனுசந்திக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு அமைகிறேன். அடியேன். ஆழிமழை கண்ணா உன்னுனை கைகரவே ஆழியுள் புக்கு முகந்து கொடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியந்தோளுடை பற்பனாவன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்னதிருந்து தாழாதே சார்ந்த முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடா நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஸ்ரீமதே ரம்யஜாமா திருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம்.